குட் மார்னிங். ஸோ 8th டே இன்னைக்கு. யாரெல்லாம் 7 days முடிச்சு 8th டேல இருக்கீங்களோ நீங்களே உங்களை ஒரு தடவை பாராட்டிக்கங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண முயற்சி கிடையாது. கண்டினியூஸா 8 days ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றது. ஏதோ ஒரு வேலை வரும், தவிர்க்க முடியாத ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் அதையும் கடந்து 8 days உங்களோட அந்த டெடிகேஷன், அந்த கமிட்மெண்ட் அதை கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்களே உங்களை பாராட்டிக்கங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ செகண்ட் வந்து என்னன்னா, இந்த 7th டே முடிச்சிட்டோம். இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுதி வந்திருக்கு அப்படிங்கிறவங்க, இது வரைக்கும் பேசாதவங்க, இது வரைக்குமே நான் பேசல இப்பதான் பேசுறேன் அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம பேசலாம். குட் மார்னிங் மேம். மார்னிங். உங்க பேரு? சுமேரா மேம். சொல்லுங்க சுமேரா. ஃபர்ஸ்ட் ஃபார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா இவங்க எல்லாரும் வந்து அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சொல்லும் போது வந்து எனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அது ப்ராப்ளம்ஸாவே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல இப்போத்துக்கு. ஏன்னாக்கா நான் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணினே இருப்பேன். அதனாலயே வந்து எனக்கு ரொம்ப பயம், பதற்றம், ஹெட்ஏக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. சில சமயத்துல வந்து ரொம்ப வீக்கும் ஆயிடுவேன். என்னால ஏஞ்சி நடக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயப்படுவேன்னா ஓவர் திங்கிங். ஆனா இப்போ வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லைங்க மேம். இப்போ வந்து அந்த டெக்னிக் எல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரல. இப்போ திங்கிங் வரும் போதே வந்து நான் அந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்றேன். அதனால அந்த மைண்ட் செட் எல்லாம் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது நிறைய. இன்னொன்னு என்னன்னாக்கா, முன்ன எல்லாம் வந்து நான் எந்த ஒரு இதுக்கும் சீக்கிரமா ரியாக்ட் பண்ணுவேன். யாராவது ஏதாவது சொன்னாங்கனாக்கா அதுக்கெல்லாம் வந்து எமோஷனல் ஆகட்டும், கோபம் ஆகட்டும் எனக்கு வந்து சீக்கிரமா வரும். ஆனா இப்போ எல்லாம் வந்து நான் அமைதியா இருக்கிறேன். அந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்றதுனால ரொம்ப காம் ஆயிட்டு இருக்கிறேன், அமைதியா ஆயிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த உலகமே அமைதியா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை அந்த மாதிரி வந்து யோசிக்க தோணுது எனக்கு. இப்ப வந்து யாராவது ஏதாவது சொன்னா கூட வந்து நான் அந்த அமைதியா இருக்கிறதுனால வந்து மத்தவங்க பக்கம் வந்து என்ன நியாயம் இருக்குது சொல்லிட்டு நான் முதல்ல யோசிக்கிறேன். அவங்க அந்த மாதிரி சொல்றாங்கனாக்கா அது எதுக்காக சொல்றாங்கன்னு முதல்ல நான் யோசிக்கிறேன். அதனால வந்து எனக்கு இப்போ சீக்கிரமா கோபம் வரமாட்டேங்குது. அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குது அதெல்லாம் யோசிக்கிறதுனால வந்து முதல்ல அந்த கோபமே எனக்கு கிரியேட் ஆக மாட்டேங்குது. இப்ப நான் சும்மா வந்து ஒரு பேச்சுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லனா எனக்கு கோபம் வந்து நான் கண்ட்ரோல் ஒன்னும் பண்ணல. ஆனா இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த முதல்ல கோபமே வரமாட்டேங்குது. அதுதான் உண்மை. இந்த ரொம்ப தேங்க்ஸ். அதான் நான் சொல்லலான்னு. இப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. இந்த லைஃப் வந்து இவ்வளவு நாள் மிஸ் பண்ணோமேன்னு, இவ்வளவு நாள் வந்து என்ன வாழ்க்கை இது இப்படின்னு யோசிச்சிருந்தேன். சொல்ல போனா எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. எல்லா இதுலயும் வந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படி இருக்கும் போது கூட வந்து எனக்கு அந்த மைண்ட் செட் இவ்வளவு நாள் இல்ல. எனக்கா என்ன நடந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்பட்டுனே இருப்பேன். ஃபியூச்சர்ல எப்படி இருக்குமோ, நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகுமோ அது நினைச்சு வந்து நிறைய நான் பயந்துனே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு அந்த பயம்ன்றதே சுத்தமா இல்லை. நான் எல்லாமே வந்து இப்போ இஷ்யூ பேஸ்ட் திங்ஸ் எல்லாமே வந்து நான் நீட் பேஸ்ட் திங்ஸா மாத்ததுனால வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இப்போ தெரியல எனக்கு. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா நான் ஒரு ஃபீல் பண்றேன். நான் எனக்கு மட்டும் இல்ல. ஏன்னா நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்ததோட தாண்டி அந்த கோபம்னா அடக்கணும் அப்படிலாம் இல்ல. கோபமே வரல, நான் ரொம்ப அமைதியா இருக்கேன், என்னோட சேர்ந்து உலகமே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நல்ல சரௌண்டிங்கே வந்து எனக்கு நிஜமாவே வந்து சரௌண்டிங் ரொம்ப காமான மாதிரி தான் தெரியுது எனக்கு. நான் மட்டும் இல்லாம வந்து நான் பாக்குற விஷயங்களும் வந்து எனக்கு எந்த ஒரு முன்னெல்லாம் வந்து எது பார்த்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாவே இருக்கும். எனக்கு சண்டை போடுற மாதிரி, நான் மொபைல் யூஸ் பண்ணா கூட அதுல வர காட்சி எல்லாமே வந்து எனக்கு. ஆனா இப்ப எல்லாமே சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்குது. நிஜமாவே வந்து நான் என்ன சொல்லணும்னு தெரியல. இது மிராக்கல்னு சொல்றது
இல்ல என்னன்னு எனக்கு நிஜமா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு நிஜமாவே இப்படி எல்லாம் நடக்குமா நீங்க சொல்லும் போதெல்லாம் நிஜமாவே வந்து எனக்கு அந்த கொஞ்சம் கூட ம், நம்பிக்கையே இல்ல. அதான் உண்மை. நான் இதெல்லாம் இது பண்ணும்போது இப்படி கூட இருக்குமா ஆகுமான்னு. ஆனா அது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்றது சொல்றதை விட வந்து நான் வந்து எனக்கு நானே தான் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கினேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா ம், எதுவுமே இல்ல. சும்மாவே ம், இது நடந்துருமா அது நடந்துருமான்னு அதே நான் யோசிச்சே சொல்ல போனா அப்படி நடக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ம், நடக்கவே நடக்காது. நானே யோசிச்சுதான் வந்து அது அப்படியே கிரியேட் ஆகும் அது. இப்போ நீங்க ம், சொல்றது வச்சு அது எல்லாமே வந்து நான் என் லைஃப்ல நடந்தது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேனாக்கா அதான் உண்மை. எதுவுமே நடக்காம நானே தானே எல்லாமே திங்க் பண்ணி அதுக்கப்புறமா தானே அது நடக்குது. நாம ஏன் ம். இது மாத்தி யோசிக்க கூடாது? நாம ஏன் வந்து இது அப்படியே மாத்தி எடுத்துன்னு போக கூடாது சொல்லிட்டு இப்போ எல்லாமே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்க கூட நேத்து சொன்னீங்க இல்லைங்க, இப்போ ஏதாவது கோல் செட் பண்ணி அதுல ம். போறதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸா எடுத்து இருக்கிறேங்க மேம். அது ஃபென்டாஸ்டிக் சுமைரா. நீங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல ரோல் மாடலா இருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் இதை எதிர்பார்க்கல. நீங்க நிறைய ஃபீல் பண்ணி சொன்னது வந்து உண்மையான மாற்றத்துக்கான ஒரு ஸ்டெப்பா நான் பாக்குறேன். ஓகே, இதெல்லாம் தான் இந்த இப்போ நிறைய பேர் நம்மளோட மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஃபேஸ்புக்ல மெனக்கெடல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடணும். ஏன்னா இந்த ஒரு மாற்றம் போதும். ஒருத்தங்க அட்லீஸ்ட் ஒருத்தங்க அந்த ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணா போதும். அப்படியே ஸ்லோவா அது ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ஒரு டைம் எடுத்துக்கலாம், ஒரு 2 இயர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சுமைரா சொன்னது. ஓகே, ஸோ இதே மாதிரியே இந்த 7 டேஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 8th டேல இருக்கோம். நான் 7 டேஸ்மே அட்டென்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால எதிர்கொள்ள முடியும். எனக்கு இனிமேல் எங்கேயுமே ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிறவங்க யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் பேசாதவங்க இன்னைக்கு பேசுறவங்க இன்னைக்குதான் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். யாராவது ஷேர் பண்ணுங்க. மேம் ஷாலினி மேம், நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். சரி இப்ப டக்குன்னு யாரும் பேசலங்கிறதுனால நான் பேசினேன் மேம். ம், மேம் இப்ப ம், எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு மேம். 7 டேஸா நான் அட்டன் பண்ணது எனக்கு இப்ப கான்பிடென்ட் இருக்கு மேம். இப்போ ம், 4 டேஸா நான் இப்ப என்ன பண்றேன்னா, நேத்து நீங்க சொல்லி முடிச்சீங்க இல்லையா மேம், அடுத்து நம்ம கோல் செட் பண்ணணும்னு. நான் இப்ப 3 டேஸா நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நீங்க வந்து பிசினஸ் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், நான் அதை தான் மேம் யோசிச்சுட்டு ம், இருக்கேன். நேத்து நீங்க சொன்னும் போது சரி ஓகே வாலண்டியர்ஸ் கிட்ட பேசுவோம், யாரும் இந்த மாதிரி நமக்கு ஐடியாஸ் தருவாங்களா, நானும் பாத்துட்டே இருக்கேன் மேம். ஓகே குரூப்ல ம். இருந்து யாரும் ஹெல்ப் பண்ணாலும் ஓகே மேம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மேம். ஏன்னா ஓகே, எனக்கு ஒரு அந்த ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு மேம். ஓகே நம்மளால நம்பர் எல்லாம். கூப்பிட்டு பேசிருங்க. அது அங்க நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல இருந்து கூப்பிட்டு பேசுங்க நீங்க. ஓகேங்க மேம், ஓகேங்க மேம், ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ 7 டேஸ் அட்டன் பண்ணிட்டேன். 8th டேல இருக்கேன். இனிமேல் லைஃப்ல எந்த சேலஞ்சஸையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் நான் பேசவே இல்லை இன்னைக்கு தான் பேசுறேங்கிறவங்க நீங்க பேசலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா, இனிமேல் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் இனிமேல் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்னை பாதிக்குது அப்படின்னா அது வந்து நம்மளோட பிரச்சனை கிடையாது. அது பிரைன் வந்து ஒரு எரர் பண்ணும். ஓகே, ஸோ இந்த எரர் பண்றத சரி பண்ண முடியும். அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது ஆல்மோஸ்ட் 7 டேஸ் முடிச்சுட்டு எனக்கு இனிமேல் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியுங்கிறவங்க மட்டும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஸ்லோவா இன்னைக்கு டாபிக் நம்ம ஃபோக்கஸ். மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம் சத்யா ராஜ்குமார் ஃப்ரம் சங்ககிரி. சொல்லுங்க மேம் சத்யராஜ். நம்ம குரூப்ல வந்து 7 டேஸா நான் வந்து ஒரு 2 டேஸ் தான் மேம் அட்டன் பண்ணேன். ஏன்னா என்னோட பர்சனல்ல எனக்கு ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ எம்எட்ன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு மேம். அந்த எம்எட்ல வந்து இப்போ செமஸ்டர் போனதுனால என்னால கட் ஆயிடுச்சு மேம். என்னால ஃபோக்கஸ் பண்ண நம்ம கிளாஸ்ல வந்து பண்ண முடியல. அதனால எனக்கு மிஸ் பண்றேன், உங்களை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். ஐயோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் இருந்தது. இப்போ போன லாஸ்ட் வீக் தான் எக்ஸாம் முடிஞ்சுங்க மேம், செமஸ்டர். இந்த ஏஜ்ல எம்எட் பண்றது கஷ்டமா ரைட்டா தப்பான்னு தெரியல மேம். வாய்ப்பு கிடைச்சது யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேம். அது என்னன்னா உங்களை மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்ன இப்ப ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்ல என்னது? இல்ல எம்எட் வந்து இப்பதான் மேம் வெளில ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாம இருந்துச்சு. அப்புறம் எம்எஸ்சி பிஎட் வந்து முடிச்ச பர்சனல் இதுலனால எதுவுமே வெளியில ஃபோக்கஸிங்கா எதுவும் போகல, ஜாபும் போகல, வீட்லயும் விடல. அது சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதே வந்து நம்ம வீட்டுல தான் அவரு. அதனால எனக்கு என்ன முடிவெடுக்குன்னு தெரியாம இப்ப எம்எட் வந்துச்சு, ஜாயின் பண்ணிட்டேன் மேம். அதனால உங்க கிளாஸ் வந்து ஒரு 5 டேஸா நான் அட்டெண்ட் பண்ணல மேம். அப்படியா? இதுதான் மேம் அட்டெண்ட் பண்றேன். அது என்ன எப்படின்னு எனக்கு ஃபோக்கஸ் பண்ண தெரியல மேம்.
இதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர் கொண்டு போறோம். நானும் கொஞ்சம் நல்லா நிறைய கோவம்லாம் படுவேன் மேம். டென்ஷன் ஆகும். நீங்க ஓ சொல்லுவீங்கல்ல மேம், ஒரு இடத்துல ஏமாற்றம் ஆல்மோஸ்ட் ஏற்பட்டுச்சுன்னா ம் நீங்க சொல்லுவீங்களா, அடிக்கடி சொல்லுவீங்களா, ஏதோ ஒரு இடத்துல ஏமாற்றமோ, ஒரு விரக்தியோ ஏற்பட்டாதான் நம்மளுக்கு அந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல வந்து நம்ம உள்ள போறோம் அப்படின்ட்டு. ம் 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 அந்த விஷயத்துல நான் ரொம்ப அடிக்ட் மேம். சரி இதுக்கு மேல என்ன ம் பண்ணணும், என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போதுதான், சரி இதுக்கு மேல என்ன யூஸ் பண்றதுனே தெரியல. ஒரு ப்ராப்பர் பிளானும் கிடையாது. அதனால இப்ப ம் நான் ம் ம் பாஸ்ட் 6 டேஸ்ல வந்து நம்ம கிளாஸ மிஸ் பண்றேன் மேம். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்க எதுவும் அதெல்லாம் ஒரே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து எதுக்குமே நம்மளுக்கு கவலைங்கிறதே இருக்கக்கூடாது. மிஸ் பண்ணல, நீங்க எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, நீங்க போய் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்னெல்லாம் இங்க சொன்னமோ அது எனக்கு கிடைச்சிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான். அதை நம்ம மூவ் ஆன் ஆயிட்டோம் அப்படின்னாவே நம்ம நல்லா இருப்போம். அப்புறம் ஆர்கனைஸ் ஆயிக்கும். இனிமேல் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறது இன்னும் எப்படி எஃபெக்டிவா கொண்டு போலான்ற மாதிரி தெரியும். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து நான் என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, 7 days நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இனிமேல் எல்லா சேலஞ்சஸும் என்னால ஃபேஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா நான் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 40 பேராவது பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இதை அட்ரஸ் பண்றதுக்காக தான் லாஸ்ட் பேட்ச்க்கும் இந்த பேட்ச்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் கொண்டு வந்தோம். லாஸ்ட் பேட்ச் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல் செஷன் அட்டன் பண்ணாங்க, கடைசியில கம்ப்ளீட் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கும் போது நல்லா இருக்குங்கிறதுக்காக இங்க இல்ல. சி ஐம் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றங்களை நீங்க வந்து முழுமையா அனுபவிச்சிடணும். அதுக்காக மட்டும்தான் இந்த செஷன்ஸ். நல்லா இருக்கிறதுங்கிறது ரெண்டாவது. ஸோ அந்த இடத்த நம்ம மாத்தி அமைக்கணுங்கிறதுக்காக இந்த நிறைய எஃபர்ட் போட்டோம். புக்ஸ்ல இருந்து, மெட்டீரியல்ல இருந்து, பிளஸ் வந்து அந்த ஆடியோஸ் வந்து தனியா கொடுக்கறதுல இருந்து. அப்போ நான் இன்னைக்கு கேட்கும் போது எல்லாருமே டக்குன்னு எனக்கு இந்த இனிமேல் ஃபேஸ் பண்ணுவேன், லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்றத நான் எதிர்பார்த்தேன். ஆனா கரெக்ட் தான், நிறைய பேர் மனசுல வச்சிருக்கீங்க, மேபி சொல்றதுக்கான சூழல் இல்லாம இருக்கலாம், நீங்க வெளியில இருக்கிறதுனால அந்த மாதிரி. இட்ஸ் ஓகே. ஆனாலும் நான் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்துதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஏன்னா அப்படிங்கறத வந்து நீங்க மேடம் சொல்லுங்க, கேக்குது. உங்களுடைய மைண்ட் மேப் பிளஸ் இந்த ட்ரீ மேப் பிளஸ் வந்து இந்த என்ன சொல்றது பிக்சர்ஸ் வந்து மோர் பவர்ஃபுல் தென் வெர் வேர்ட். உங்களுடைய வார்த்தைகள் சொல்றதை விட அது வந்து எனக்கு என்ன சோ மெனி இமேஜினேஷன் மட்டும் இல்ல, அது வந்து எனக்கு நீங்க ஒண்ணுதான் போட்டிருக்கீங்க, அதுல வந்து எனக்கு நிறைய கிளைகள் தெரியுது. இப்ப உதாரணத்துக்கு நான் காலையில உட்காந்து எடுத்து மெடிடேஷன் பண்ணும்பொழுது தாட் திங்க் ஃபைண்ட் த சொல்யூஷன் அப்படின்னு மனசுல போடுது. அப்ப ஃபைண்ட் த சொல்யூஷன் போது அதுல போகும்போது பாத்தீங்கன்னா அதுல சோ மெனி நிறைய தடைகள் இருக்கு. அது பர்சனல் பிளஸ் வந்து நம்ம ஃபேமிலி எல்லா பேக்ரவுண்டும் நம்ம கேதர் பண்ண அத்தனையும் அப்படியே வந்து நிக்குது. அப்ப அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகும்போது ப்ரோக்ரஸ், அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க சொல்றீங்க பயிற்சின்னு சொல்றீங்க, சில இடத்துல வந்து அனுபவம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே எனக்கு வந்து எப்படி கொண்டு போகுதுன்னா, ஒரு பிரச்சனையை வந்து இப்ப எனக்கு எப்படி நான் பாக்குறேன்னா, அது வந்து ஒரு பிரச்சனையாவே நினைக்காம நான் என்னை நான் அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அடுத்தது வந்து என்னை வந்து அடுத்தது நான் என்ன நினைக்கிறேன், என் மனசு போட்ட விதைகள் பின்னாடி எனக்கு அது விலை செய்யுது, அதுதான் செய்யுது. நான் வந்து முயற்சி பண்ணணுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து என் உள்ளத்துல தானாவே கிரியேட் பண்ணுது. அது நமக்கு லெட் தம் கோ அப்படின்னு சொல்றதா, அல்லது இல்ல நம்ம பிராக்டிஸ் திருப்பி கண்டினியூஸா அதை போல ட்ரிக் பண்ணிட்டே இருக்கணுமா? ஆனா நல்லா இருக்கு, பட் என்ன உள்ளத்துல ஒரு சின்ன சந்தேகம். அதான் இது வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா, 8th day வந்துட்டோம், இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இனிமேல் ஃபியூச்சர்ல ஏதாவது ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளேயே இதை திரும்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இனிமே ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் இருக்கும், அங்கங்க இருந்துகிட்டே இருக்கும், உருவாயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் உருவானா மட்டும்தான் நம்ம லைஃப், அது வேணும். அப்ப அதுக்கு எனக்கு ஃபார்முலா இருக்கு, அது ஒரு ஹாப்பினஸ் இல்லையா? இந்த ஃபார்முலா இருக்குன்னா நான் போயிடுவேன், ஃபேஸ் பண்ணுவேன். பட் இல்ல நம்ம போனா பயமா இருக்கு, நான் வேணாம், நான் போகாமே இருந்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபார்முலாவே தெரியலன்ற அர்த்தம். இப்ப இந்த ஃபார்முலாவோட நான் இருக்கேன் அப்படின்னா ஃபேஸ் பண்றதுதான். சோ அது அந்த கான்பிடன்ஸ் வந்துருச்சா அப்படிங்கறதா. அப்ப நீங்க கேட்கறதுக்கு பதில் என்னன்னா, போக போக இது உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
உள்ள எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஏதோ வேலையில இருக்கோம், இப்ப இங்க அட்டன் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு டெடிகேட்டடா அட்டன் பண்ணியிருந்தா மாற்றங்கள் சுமைரா சொல்ற மாதிரி வந்திருக்கும். நம்ம வேலை இருக்கும், குழந்தைய பார்த்துட்டு இருந்திருப்போம், இல்ல வேற ஏதாவது டிராவல்ல இருப்போம், அப்ப சும்மா என்னமோ பண்றாங்க பார்த்துட்டு போலான்னு வந்தா உள்ள போகாது. உள்ள போகலன்னா ப்ராசஸிங்கே இருக்காது. ப்ராசஸிங் இல்லைன்னா உங்களுக்குள்ள எந்த மாற்றங்களையும் நீங்க ஃபீல் பண்ண முடியாது. நான் சொல்ல வர்றது மாற்றங்கள் தானே ஒழிஞ்சு, நீங்க நம்ம எல்லாருமே உட்காந்து கேட்போம் இல்லையா, ஒரு பட்டிமன்ற பேச்சுனா கேட்போம், ஒரு யாராவது மோட்டிவேஷனலா பேசினா உட்காந்து கேட்போம், நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்கிறதுக்காக நான் எதையுமே கொடுக்கல, நான் மாற்றத்தை நோக்கி கொண்டு போறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். அப்ப அந்த சிந்தனையாவே காலையில எந்திரிக்கும் போது என்னமோ சொன்னாங்க பண்றது, ஓகே எனக்குள்ள என்ன இருக்கு, இதுவும் ஓடுதே, ஓகே இது வேண்டாம், இந்த தாட்டை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், என்ன யோசிக்கணும், இன்னைக்கு எனக்கு என்ன வேணும், இன்னைக்கு ஃபுல்லா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஓகே நான் தான் யோசிக்கணும், எல்லாமே நான் தனிப்பட்ட செல்ஃப் சார்ந்தது, சுயம் சார்ந்தது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா போதும். அப்ப உங்களுக்கு இனிமேல் பயங்கர அவேர்னஸ் இருக்கும். இல்ல என்னுடைய செல்ஃப் தாட்டே எனக்கு வந்து எக்யூப் பண்ணுது. அதாவது நீங்க கொடுத்ததை நான் போட்டது என்னை வந்து அது ஒரு டிசைன் திருப்புது. சில இடங்கள் வரும்போது அதை நான் வந்து நெக்லெக்ட் பண்ணணுமா, இல்ல அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம போகணுமா? அதுதான் உள்ளேயே அது வேலை செய்யும் போது நீங்க எது உங்களுக்கு உதவியா இருக்குமோ அதுக்கு முக்கியத்துவம் தரலாம். அது வந்து வெளியே. சரி மேடம், சரி. ஃபர்ஸ்ட் வந்து என் டாக்டர் கிட்ட சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். இப்ப வந்து நான் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இருக்கேன். சும்மா ஹாபியா தான் நான் ஆர்ட் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா நான் வீட்டுக்கு பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுப்பேன், கிஃப்டா கொடுப்பேன். ஸோ இப்ப நான் வந்து அதை வந்து எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் 2 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு லிப்பன் ஆர்ட் ஒரு ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எப்படியும் ஒரு 10 நாளைக்கு இதுல நான் பிஸியா இருப்பேன். சோ அப்புறம் அதை எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ. நம்ம எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, பட் அதையும் தாண்டி அதுக்கு மேலேயும் நிறைய பலம் இருக்கு. இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது. நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், இப்ப பிரச்சனை இல்லை, நான் ஒரு அடுத்த கட்டத்தை நகரலாங்கும் போது எனக்கு தடைகள் இருக்கு, இப்ப தடைகள் இல்லை. இப்ப நான் உன்னை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், உருவாக்கிட்டேன். இப்ப அதுல டிராவல் பண்ண போறேன். அதுல டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா வேற லெவல்ல பிரச்சனை வரும், என்னால எதிர்கொள்ள முடியும். அப்படிங்கும் போது இந்த செஷன் ரைட் செஷன். ஏன்னா இந்த 7 செஷன் அதை தான் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உனக்கு கிரியேட் பண்ணிட்டேன், எல்லாமே டக்கு டக்குன்னு 7 நாள் நடந்துராது. மனதளவுல நான் சொல்ல வருது, இந்த மைண்ட் லெவல்ல நான் வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றேன், எனக்குள்ள ஒரு நிம்மதி வந்திருக்கு, இனிமேல் எதையுமே எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்குவம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹாப்பி. ஸோ நம்ம போட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து உதவுது மக்களுக்கு அப்படிங்கும் போது நமக்கும் இனிமேல் இதை எடுத்துட்டு போகணும், வேற விதத்துல ஹெல்ப் பண்ணணும்ன்ற அந்த கான்பிடன்ஸ்க்கு தவிர மேபி மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு உள்ளுக்குள்ள நமக்கே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம எதை நோக்கி மக்களுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோமோ அது நடந்துட்டு இருக்கு, நம்ம இன்னும் எடுத்துட்டு போகலான்னு தோணும். ஸோ அதனாலதான் இந்த 7 நாள் நான் அட்டன் பண்ணேன். நான் இனிமேல் எந்த சேலஞ்சஸையுமே ஃபேஸ் பண்ணுவேங்கிற அந்த கான்பிடென்ட் இருந்து பேசினீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹலோ மேம், லதா பேசுறேன். மேம் 10:45க்கு ஒரு போன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் இது வரும், ப்ரெஷர் ஆக்குவாங்க. ஐயோ கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்ற நேரத்துல இதுல எனக்கு சிக்க பிடிக்கல. அந்த செகண்ட் அந்த பயத்தை அப்படியே ஒதுக்கிட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்றேன். அவங்களும் எடுக்கல. 3 செகண்ட் 4 செகண்ட் ஓடுது, கட் பண்ணிட்டேன். போன் டவரே கிடைக்கல. திருப்பி போடுறேன், கிடைக்கல. அப்போ இயற்கையும் நீங்க சொன்ன மாதிரி வேண்டாம். ஏன்னா அந்த பயத்தை கடந்து ஒரு செகண்ட் நான் அந்த மூச்சை யோசிச்சுட்டு ஒதுக்கிட்டு கிளாஸ்க்கு செட் பண்ணிட்டேன். அவங்களும் அதை கண்டுக்கல. சரி அவங்க எடுக்கல, டவர் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இங்க என்னை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. நீங்க வரணும்னு நினைச்சாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம். நீங்க இத்தனை நாள் எனக்கு வந்து டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ அதெல்லாம் கிடையாது, ரொம்ப பொறுமை. ஆனா இந்த பயம்தான் என்னை எத்தனை நாளா தடுத்திருக்குன்றத இப்பதான் தெரியுது. அப்புறம் வெக்கப்படுறது, ஒருத்தட்ட பேச வெக்கப்படுறது, அது எல்லாத்தையும் நான் உடைக்கணும், நானும் என்னோட திறமையெல்லாம் காட்டணும் அப்படின்லாம் நினைச்சேன். எனக்கு 2 மருமகள், 2 பேருக்கு குழந்தை எல்லாம் இன்னும் கிடையாது. இப்பதான் எனக்கு சீக்கிரமே கல்யாணம் முடிஞ்சதுனால சீக்கிரமே எல்லாமே. நேற்றுக்கு என் பர்த்டே 2 பேரையும் கூட்டிட்டு போய் ரொம்ப ஹாப்பி. அதாவது நான் ஹாப்பியானதும் ஆக்சுவலா அவங்களும் ரொம்ப ஹாப்பியா கிட்டத்தட்ட 4 hours நல்லா வெளியே போய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு. இது வந்து முன்னெல்லாம் அப்படி இருந்தா எல்லாரும் ஏதாவது நினைப்பாங்களோ, உட்காங்களோ, குடும்பமா அப்படி இருக்கிறத சந்தோஷப்பட்டா ஏதாவது சொல்லுவாங்களோ, இந்த பயமே என்னைய வந்து நெகட்டிவாவே யோசிச்சிருக்கு. இப்போ நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம், யாரும் என்ன நினைச்சாலும் எனக்கு அது கவலை இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராப்ளம் பயம். அதை புரியறதுக்கே இந்த 7 days ஆயிருக்கு.
தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலேட்டட் பர்த்டே விஷஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளவுதான். சில விஷயத்த வந்து கவனிச்சு நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரோல் தான்றது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே நம்ம கண்ட்ரோல், நம்மளை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அதையுமே நீங்க சொல்றீங்க. சோ வேற யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மேம் பிரபுராஜா மேடம் சொல்லுங்க. நான் 5th செஷன்ல பேசினேன் மேடம், ஸ்ட்ரோக் பேஷண்ட். அந்த ஸ்ட்ரோக், ஆமா சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்ட்ரோக் எல்லாம் கிடையாது, நல்லா இது பேர் இருக்கேன். வேற. நல்லா இருக்கீங்களா? இல்ல Okay. மேடம், நல்லா இருக்கேன் மேடம். ம், ம். முதல்ல நார்மலா வாக் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நேத்துல இருந்து ரேம்ல ஏற ஆரம்பிச்சிட்டேன் மேடம். ரேம் ஏறிட்டு ஸ்டெப்ல கீழே இறங்க முடியுது, திரும்ப ஏற மட்டும் வாக் ஒரு துணை தேவைப்படுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு மேடம். தெரியுது இல்லைங்களா? அதாவது ஆக்சுவலா நீங்க ரேம்ல ஏற ஆரம்பிச்சிட்டீங்க. இது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு சிவில் இன்ஜினியர். இது வரைக்கும் வேர்ல்டுல வந்து எந்த மாடி, எந்த பில்டிங் வந்து ரொம்ப பெருசு? 160 ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன், துபாய்ல ஒரு பில்டிங். ஸோ நீங்க ஆக்சுவலா 200 புர்ஜ் கலீஃபா. ஸோ நீங்க அந்த மாதிரி 200 ஃப்ளோர்ஸ் வந்து கட்டுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து வந்துட்டு இருக்கு. அதுக்குதான் இதெல்லாம். ஸோ இனிமேல் வந்து வீட்டுல அடுத்தடுத்த பில்டிங் பெரிய லெவலுக்கு பண்ண போறீங்க. கண்டிப்பா எனக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம். இந்த லைஃப்ல நான் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல்ல இருந்தது. இப்ப எல்லாத்தையும் சரி நீ பாத்துக்கலாம், எது இருந்தாலும் இது எது பண்ணாலும் என்ன பண்ணு தெரியாம வீட்டுல இது பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டல் இது பண்ணிட்டே இருந்தாங்க. சடனா டேப்லெட் விடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். வீட்டுல சொல்றாங்க இல்ல கொஞ்சம் ஒரு மாசம் பாக்கலாம், நீங்க அதுக்கப்புறம் நீ டேப்லெட் விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப திங்க் பண்ண ஃபிக்ஸ் வந்தது மேடம். ஃபிக்ஸ் வந்ததுனாலதான் வீட்டுல வேலைக்கே போக முடியாம, என்னைய பாத்துக்கிறதுக்காக ஒரே ரீசன்னாகவே வீட்டுல வேலைக்கு போக முடியாம வீட்டுல இருந்தாங்க. இப்ப எனக்குள்ள இந்த மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மேடம். கண்டிப்பா என்னால நீங்க வேலைக்கு போனாலும் என்னால என்னை பாத்துக்க முடியுங்கிற மாதிரி மைண்ட் செட் நானும் வந்துட்டு வீட்லயும் இப்ப கான்ஃபிடன்ட் வந்துட்டாங்க. இந்த இதுல போன்ல வந்து வாக்கிங் இது இருக்குல்ல, ஸ்டெப் கவுண்ட் பண்றது, அது போன்ல ஞாபகம் வச்சிருக்கேன் மேடம். நார்மலா என்னால ஒரு 1000 ஸ்டெப் கூட நடக்க முடியாது. காலையில மட்டுமே 3000 சம்திங் நடந்துட்டேன் மேடம். ஈவினிங் வாக் போகும்போது 6000 டார்கெட் 6000 ரீச் பண்ணிட்டேன் மேடம். நான் போகும்போது என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா தம்பியை கூட்டிட்டு தான் போகணுங்கிற ஒரு இதுல இருக்கு, தாட்ல இருக்கு. இப்ப தம்பி இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகேங்க, தேங்க்யூ. எங்களுக்கு இன்னும் என்ன நடக்கணும் அப்படின்னா, நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க, எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் தேவையில்லை. இன்னும் வந்து உங்களோட வருமானம் அப்படிங்கறத நீங்க மல்டிப்ளை பண்றது. ஸோ உங்களுக்கான ஸ்கில்ஸ் அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுல பெரிய லெவல்ல வருவீங்க. அதெல்லாம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தான், நல்லா இருக்கு. நாங்க இன்னொரு பிளான்லாம் இருக்கு எங்களுக்கு. அடுத்தது வந்து ஒரு பேட்ச் வந்து வெறும் கேன்சர் ரிலேட்டட் பேஷண்ட் மாத்திரம் கொண்டு வந்து கொடுத்து அதுல சேஞ்சஸ் கொடுக்கணும். ஏன்னா நாங்க இண்டிவிஜுவலா கேன்சர் பேஷண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரெக்கவர் ஆயிருக்காங்க. பட் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வந்து வராது. ஏன்னா இண்டிவிஜுவல் செஷனுங்கிறது மோஸ்ட்லி வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். இப்போ நோய் பெர்ஸ்பெக்டிவ்ல மேபி அவங்க சொல்லலாம் சில சிம்டம்ஸ் மாறி இருக்குது. பட் கவுன்சிலிங் வரவங்க எல்லாருமே தனக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே தெரியாம இருக்கணும், நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கமான்றதை உணரப்படணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி வெளியில தெரியாது நாங்க பண்ண ஒர்க் எல்லாம். அதே இந்த மாதிரியான ஒரு செஷன்ல நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா இது வெளியில போகணும். ஸோ அதனால நாங்க அந்த பிளானும் நெக்ஸ்ட் இருக்கு. அப்போ ஒரு உண்மை என்னன்னா, எல்லாமே நம்ம நினைச்சோம்னா மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கறதுதான். இவர் அழகா சொல்லிட்டாரு. எனவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா, வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னா பேசுங்க, அப்புறம் நம்ம ஸ்லோவா இன்னைக்கு டாபிக் நம்ம ஃபோக்கஸ் சொல்லுங்க. ஹலோ மேம், சோதனா பேசுறேங்க மேம். மேம் நீங்க பேசுங்க. நான் வந்து எனக்கு தேவையான வந்து அனைத்து விஷயங்களையும் என்னால உருவாக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்ரசிவ் இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க மேம். ஸோ எல்லாத்தையுமே வந்து இப்போ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த பாடி இதை ரியாக்ட் பண்றதையுமே வந்து இது வந்து ப்ராக்ரஸ்க்கான விஷயம் நடந்துட்டு இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து என்னால ஃபீல் பண்ணி ஒவ்வொன்றும் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் நடக்கும் போதும் வந்து இது வந்து அந்த ஓல்ட் நியூரல் பாத்வேல இருந்து வருது, இதை நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்த முடியுது. சோ எனக்கு என்ன வந்து என்னோட பேஷன் என்ன அப்படின்னு யோசிச்சு அதை நோக்கின திங்கிங் வந்து அதிகமாயிடுச்சு. ஓகே, நம்ம இது பண்ணணும், இது
இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து முன்ன வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்பேன். இப்ப வந்து அந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது அந்த ஒரு பெயின் மாதிரி உணர்வு வந்தாலும் அதை வந்து என்னோட பாடி வந்து growth ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நான் வேலைகள் ஆக்டிவா எவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, அதுக்காக நம்ம பாடி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல ஃபீலோட சந்தோஷமா வந்து எல்லாத்தையுமே எதிர்கொண்டு போக முடியுதுங்க மேம். இதுக்கு மேல நம்ம எது வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிற இது வந்திருக்கு. என்னால வந்து நேத்து வந்து ஒரு 10 minutes வாக் பண்ணேங்க மேம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் என்னால வந்து எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகும்போது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த், அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சுங்க மேம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஹேமா. நல்ல விஷயம். இது மாற்றங்கள் இன்னுமே நீங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு இன்கம் அப்படிங்கறது வந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு விஷயம். சோ அதுக்குள்ள வந்துடணும் எல்லாருமே. அப்போ ஒரு இன்கம் கொண்டு வரணும், அதை மல்டிப்ளை பண்ணும், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி அப்படியே செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வீடு, ஒரே மாதிரியான வாழ்வாதாரம், போறோம் வரோம், அப்படியே இதெல்லாம் பிரேக் பண்ணி எல்லாருமே வந்து நல்ல ஒரு வெல்த் ரிலேட்டட்ல நான் சொல்றேன், நல்ல வசதியா வாழ முடியும். வசதிங்கிறது வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு வசதியை கொடுத்தா உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். அதை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்காமையே கூட இருக்கலாம் சில நேரம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நார்மல் பெட்ல படுக்கிறீங்க, நல்ல ஒரு குஷன்ல படுக்கிறீங்க, ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருக்கு இல்லையா? இதுதான் அந்த வசதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். சோ அதனால வசதிங்கிறது வந்து உங்களை நல்ல கம்ஃபர்ட் பண்ணும். சோ அந்த வசதிக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கணும். அப்ப என்னன்னா உங்களோட செல்ஃபா பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் நீங்க ஒரு உருவாக்குற விஷயத்து மூலியமா வெல்த் வைஸ் பண ரீதியா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா முடியும். அப்படி நீங்க ஆனீங்கன்னா தான் ஒவ்வொன்றையும் உங்களால வந்து வாங்கிக்க முடியும். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுக்காக கூட நீங்க கூட மியூட் பண்ணிக்கோங்க ஹேமா. சோ அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், நம்ம வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கும் கிடைக்கப்பட்டதுதான், எல்லாருக்குமே தான் ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. சோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்துடணும். இப்போ அதுக்கு வந்துடணும் அப்படின்னா அதுக்கான சில பண ரீதியா உங்களுக்கு வந்து தேவைகள், பண ரீதியா நீங்க வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு பொருளை வாங்க முடியும். அந்த பொருளை வாங்கினா அது கொடுக்குற கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். அந்த நல்ல ஃபீலை எல்லாருமே அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் தான் வாழ்க்கையோட ஒரு அழகான வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமா இருக்கும். அதனால ஒவ்வொருத்தங்கனாலையும் மினிமமாவே நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது நல்லா கொண்டு வரலாம். நீங்க வந்து ஒரு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 5 to 10 lakhs மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். ஆனா அந்த பார்வையை கொண்டு வரதா கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்க இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க அதை கவனிச்சாதான் கிடைக்கும். எனக்கு ஒரு 5 to 10 lakhs வேணும், எனக்கு ஒரு 20 lakhs வேணும், மந்த்லி எனக்கு 20 lakhs வேணும். 20 lakhs வச்சு நான் என்ன பண்ண போறையோ எனக்கு அது அதிகம் அப்படின்றதெல்லாம் இல்லாம எனக்கு 20 lakhs வேணும்னா வேணும். ஏன்னா கம்ஃபர்ட் அதுக்குள்ளதான் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு நார்மல் கார்ல போயிட்டு நல்ல ஒரு லக்ஸரி கார்ல போயிட்டு பாருங்க, எது கம்ஃபர்ட்டா இருக்கு. ஏன் கம்ஃபர்ட் நம்ம எப்பவுமே வேணும்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் மாட்டீங்கன்னா பிரச்சனை தான். நீங்க நார்மல் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. நார்மல் ஹோட்டல்ல கொண்டு வந்து தண்ணி டப்புன்னு தான் வைப்பாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல அந்த கிளாஸ் வைக்கிற ஸ்டைலே உங்களை கம்ஃபர்ட் பண்ணும். அந்த கிளாஸ் எடுத்து நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா நார்மல் ஹோட்டல்ல வந்து நார்மலான வாட்டர் தான். அதே நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சீங்கன்னா அது அப்படியே மைல்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ரொம்ப கோல்டா இல்லாம உங்களுக்கு அப்படியே குடிக்க நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கு. அப்ப நமக்கு வந்து கம்ஃபர்ட் அப்படிங்கிறது அது குவாலிட்டிக்கு பின்னாடி நிறைய பணம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து பில்டு பண்ண முடியும், ஒவ்வொருத்தங்களாலையும் பில்டு பண்ண முடியும். ஆனாலும் எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னா அது பேரு எரர். ஓகே, சோ பெர்செப்ஷன் எரர்னு சொல்லுவோம். இப்ப எனக்கு எங்கேயாவது நான் போகலான்னு நினைக்கிறேன், அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு தெரியல, இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு தெரியல, இது பேரு எரர். மூளை வந்து சில நேரம் எரர் பண்ண ஆரம்பிக்கும். அந்த எரர் தான் எல்லாமே. அவங்க பாருங்க எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க பேசுறதே பிடிக்கல அப்படின்னா அது பேரு எரர். அவங்க மேல குறை கிடையாது, நம்ம மூளை ஏதோ எரர் பண்ணுது. ஏன்னா எரர்னா என்னன்னா நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்து வரும்போது நம்மளை யாரும் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா, பாதிப்பு உருவாக்குற மாதிரி சூழல்ல மாட்டிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சூழலை நீங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து மாத்தி அமைக்கிறீங்க. ஓகே, அதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்துக்காக தான் நடந்துச்சு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க இப்ப மாத்தி அமைச்சுட்டே இருக்கீங்க. ஆனாலும் மூளை என்ன பண்ணும்னா சில விஷயத்த ஆழமா எடுத்துட்டு அந்த எரரை ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு புரியும்,
இப்ப வந்து ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசுறதுல சில ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, அதை உள்ள கொண்டு போகாம காம் பண்ணிட்டு ஓகே அவங்க நாளைக்கு இப்படிதான் பேச போறாங்கன்றது ஃபீல் பண்றீங்க. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பேசின சில விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். இது பேரு தான் பெர்செப்ஷன் எரர். இந்த எரரை பிரேக் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து 2 ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இது வந்து எரர். நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவா ஒண்ணு தோணுது அப்படின்னா அது பேர் எரர். அந்த எரரை நம்ம தான் மறுபடியும் மாத்தி அமைக்கணும். சூழலை போய் மாத்தி அமைக்கலாம். இப்போ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாங்க நெகட்டிவா, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த மனுஷனை போய் திட்டா நம்மளுக்கு எல்லாம் சரியாயிருமானா இல்ல. அது கஷ்டமா ஆகுற மாதிரி நம்ம மூளை இன்னும் எரர் பண்ணிட்டு இருக்கு. அதையும் நம்ம போய் சரி பண்ணணும். அப்ப எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 8 ஸ்டெப்ஸ் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு. 8 ஸ்டெப்ஸ்னா என்னன்னா, இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து இவங்க இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அப்போ இது வந்து எரர். இது எப்படி சரி பண்ணணும்னா 8 டைம்ஸ் இதை வந்து ஃபர்ஸ்ட் நீடா மாத்தணும். இதைய தேவை சார்ந்து மாத்தணும். இவங்க ஏன் திட்டினாங்கன்னா, ஒருவேளை இவங்களுக்கு என்னோட ரொம்ப நாள் டிராவல் பண்ண மாட்டிருக்கு, ஸோ அதனால எனக்கு என் கூட கனெக்ட் ஆகிறதுக்காக திட்டிருப்பாங்க. இது ஸ்டெப் 1. ஆனாலும் கன்வின்சிங்கா இல்ல, மூளை ஏத்துக்க மாட்டேங்குது. மறுபடியும் ஸ்டெப் 2 போடும். 2வது ஸ்டெப், இவங்க ஏன் என்னை திட்டாங்க, ஏன் என்னை திட்டாங்கன்னா ஆக்சுவலா அவங்களோட மொழியா அப்படிதான், அவங்க எல்லாரும் கூட அப்படிதான் பழகுவாங்க, ஆனா இவங்க கூட பழகி பார்த்தாதான் இவங்களோட உண்மையான விஷயம் தெரியும். இது ஸ்டெப் 2. மறுபடியும் கன்வின்சிங்கா இல்ல நம்மளுக்கு. இப்போ நீங்க 8 ஸ்டெப்ஸ் எழுதணும். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டெப்ல வந்து உங்க மனசு வந்து ஒரு நல்ல ஃபீலை கிரியேட் பண்ணும், நல்ல ஹாப்பியா இருக்கும் உங்களுக்குள்ள. ஸோ ஒரு 2 ஸ்டெப் நீங்க சொல்றீங்க. 3வது ஸ்டெப் மறுபடியும் ஏன் இதைய நீங்க 8 டைம்ஸ் எழுதி பார்க்கணும்னா, நீங்க 8 டைம்ஸ் எழுதி 8 டைம்ஸ் உங்களுக்குள்ள கன்வின்சிங்கா சொல்லிட்டீங்கன்னா, நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனை வரும்போது உங்க மூளை வந்து எரர் பண்ணாது, உங்களை வந்து கஷ்டமா அது மாத்திக்காது. ஸோ அப்ப 2 தடவை எழுதிட்டீங்க. மறுபடியும் 3வது தடவை இவங்க ஏன் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி கடினமா பேசிட்டாங்க, ஏன் அவங்க கடினமா பேசிட்டாங்கன்னா, நாளைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த கடையில நிறைய விதமான கஸ்டமர் வருவாங்க, அதுல கடினமான கஸ்டமரும் இருப்பாங்க, அந்த மாதிரி கஸ்டமரை நான் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த மாதிரி பீப்புள் வந்து எனக்கு கூட கனெக்ட் ஆகாங்க அப்படின்னு நீங்க 3வது பாயிண்ட் எழுதணும். மறுபடியும் 4வது பாயிண்ட். இது எழுத ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். உங்களோட அந்த கடினமான ஃபீல் வந்து மாறும், உங்களுக்குள்ள ரிலாக்ஸ் ஆகும். இப்ப என்ன ஆகும், உங்களுக்கு உருவான அந்த பேட்டர்ன் வந்து அந்த இடத்துல பிரேக் ஆயிரும் உங்க பிரெயின்ல. அப்ப உங்க மூளை வந்து எங்கேயுமே எரர் பண்ணாது. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உடனே அதை வந்து நல்ல ஃபீலோட கனெக்ட் பண்ணி மாத்தி அமைச்சிடும். மறுபடியும் 4வது, இன்னும் என்ன, ஏன் அவங்க வந்து எங்கிட்ட கடினமா பேசினாங்க, அப்ப இன்னும் உங்களுக்கு யோசிக்கணும், வேற என்ன நடக்க வேண்டியது இருக்குன்னு செக் பண்ணணும். ஓகே, குழந்தை வந்து அவங்களா எந்திரிச்சு அவங்களா கிளம்பி போகணும் அப்படின்னா சில நேரம் இப்படியும் இருக்கும். கடினத்தையும் நான் ஈஸியா மாத்தினாதான் குழந்தையும் வந்து நான் புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நான் சொல்ல வர எல்லாமே உங்களோட பர்சனலா தான் நீங்க போய் பார்க்கணும். உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ, உங்க வீட்டுல குழந்தை இருக்குன்னா நீங்க கனெக்ட் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது சூழல்னா அது உங்களுக்கு மாறணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாற்றத்துக்காக எனக்கு இதெல்லாம் வருது, இதெல்லாம் என்னை ஏதோ விதத்துல ஸ்ட்ரென்த் பண்ணுது. இந்த மாதிரி 8 டைம்ஸ் எழுதணும். எது ஒண்ணு இப்பவுமே நீங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்பவுமே உங்களை ஏதாவது பாதிச்சுட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதைய தேவை சார்ந்து 8 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். ஒவ்வொன்னா எழுதணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஆனா வராது, உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு சில பிராக்டிஸ் கிரியேட் பண்ணணும். அந்த 8 டைம்ஸ் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து டக்குன்னு எடுத்தோம்னா நெகட்டிவா போகாது, மனசு கஷ்டமாகிற மாதிரியான உணர்வோட அது கனெக்ட் ஆகாது. உங்க மூளை எரர் பண்றதை ஸ்டாப் பண்ணும். எரர்னா என்னன்னா, எப்ப சோகமாகறீங்களோ இது பேர் எரர். இது சோகத்துக்கு காரணம் வந்து அந்த சூழல் கிடையாது. மூளை வந்து இயல்பா எரர் பண்ணிக்கிட்டே இருக்கும், தப்பு பண்ணும். அந்த தப்பு பண்றதை நான் மாத்தி அமைக்க போறேங்கிறது தான் இன்னைக்கு பிராக்டிஸ். அப்ப இதை வந்து நீங்க ஒரு பக்கம் வச்சுக்கணும். இன்னொன்னு 8 ஸ்டெப்ஸ் ஃபார்முலா வந்து டு அச்சீவ் சம்திங். எப்பவுமே நீங்க எடுத்தவன ஒரு விஷயம் நடந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை யோசிக்கிற விதத்துக்கு தகுந்த மாதிரிதான் அது நடக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. வீடு கட்டணும்னு நினைச்சவன இதை வந்து வீடு உடனே கட்டிட முடியுமா, அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா. ஆனா அந்த மைண்ட் டைம், நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது அந்த மனசுக்குள்ள ஓட விடுற விஷயத்த வந்து எப்பவுமே ஒன்னை எடுத்தீங்கன்னா அதை 5ல இருந்து 8 தடவை அடுத்தடுத்ததை திங்க் பண்ணி பழகிறத நீங்க எப்போ பிராக்டிஸா மாத்திக்கணும். இதுதான் மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த நிறைய இருக்கும். கோல் ரிலேட்டட்ல போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஸ்கில் பேஸ்ல போனீங்கன்னா நல்லா இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக்காவும் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்களா உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். நீங்க சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, யோசிச்சு
அப்படியே ஓகே நான் வந்து மெயினா இந்த இடத்த தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். ரெண்டாவது இந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் எனக்கு இருக்கணும். மூணாவது எனக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட்ல இத்தனை ரூம்ஸ் நான் பிளான் பண்ணிருக்கேன். அத்தனை ரூம்ஸ்ல இமேஜஸ் உங்களுக்கு வரணும். நாலாவது அந்த ஒவ்வொரு ரூம்லயுமே வந்து எனக்கு இந்த மாதிரியான இன்டீரியர் எனக்கு இருக்கணும். அஞ்சாவது இதுக்கான அமௌண்ட் வந்து எனக்கு இந்த சோர்ஸ்ல எல்லாம் எனக்கு வரப்போகுது. ஆறாவது இதை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 2 to 6 மாசத்துல நான் முடிச்சிருவேன். ஏழாவது இதுக்கு இன்னாகரல் அப்ப இவங்க எல்லாம் வருவாங்க. எட்டாவது இது இன்னாகரல் பண்ணி நான் உள்ள போகும்போது எப்படி வாழ்வேன். இந்த மாதிரி 8யுமே உங்க மைண்ட்ல கொண்டு வந்து பார்க்கணும். 8 ஸ்டெப்ஸ் எது ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எப்பவுமே 8 ஸ்டெப்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல நான் இன்னும் நீங்க டீப்பரா உங்களால திங்க் பண்ண முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி மெயினான இடத்துல வேணும். ஃபர்ஸ்ட் அந்த மெயினான இடத்துல வேணுங்கிறதுல போய் இன்னும் 8 ஸ்டெப் கிரியேட் பண்ணும். மெயினான இடம்னா என்ன, நான் இப்ப எந்த ஊர்ல இருக்கேன், அந்த ஊர்ல இதெல்லாம் மெயினான இடம், அங்க போய் 8 ஸ்டெப் கிரியேட் பண்ணும். ரெண்டாவது அதுல நான் இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், அப்ப எனக்கு இன்னும் அதுல 8 ஸ்டெப் கிரியேட் பண்ணும். நான் ஆக்சுவலா இதுல இருந்து இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எதிர்பார்க்கிறேன், இல்ல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி டீப்பரா திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட பிரெயின்ல ஒரு ஒர்க் நடக்கும். என்ன ஒர்க்னா, நீங்க வந்து ஜென்ரலா நம்மளோட நேத்து சொன்னோம் இல்லையா, மிஷின் பிரெயினை ஒரு மிஷினா பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது ரியாக்ட் ஆகிறதோ இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதோ இயற்கை சார்ந்தது. ஆனா நமக்குள்ள அந்த சப்கான்சியஸ் மைண்ட நீங்க ஒண்ணு ஸ்டிமுலேட் பண்ணி பழகி இருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து உங்களை பாதிக்காம நீங்க என்னத்துக்காக போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திடுவீங்க. நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கடைசியில கொஸ்டின் கேளுங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு அந்த 8 ஸ்டெப்ஸ்குள்ள நீங்க போயிட்டு திங்க் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன நடக்கணுமோ எதா இருந்தாலும் குட்டி குட்டி விஷயத்தை கூட எடுத்துக்கங்க, அதை வந்து 8 அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை யோசிச்சு திங்க் பண்ணும் இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இயல்பா எரர் நடக்காது. எனக்கு பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன், அவங்க வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, பட் என்னை பார்க்காம போயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கோல் இருந்தா அது உங்களை பாதிச்சிருக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த மாதிரி 8 ஸ்டெப்புக்குள்ள போய் நீங்க மாட்டி ஏதோ ஒரு ஸ்டெப் உங்களை பயமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, நல்ல ஃபீல் கொடுத்துட்டு இருக்கு, இப்ப இங்க ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, உங்களுக்குள்ள போகவே போகாது, அது உங்களை எந்த விதத்திலயும் அது பாதிக்காது. இன்னொன்னு அந்த மேபி அது பாதிப்பா இருந்தா கூட நீங்க இங்க யோசிச்சிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு பாசிட்டிவாவும் மாறிடும். அப்ப இந்த ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா எரர் பண்றதுக்கு காரணம் நம்மளோட பிரச்சனைகள், நம்ம உள்வாங்கின விதம். இப்ப போய் அதை பிரேக் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இஷ்யூ பேஸ்டுங்கிறத நீட் பேஸ்டா 8 times எழுதி பழகணும். இந்த பக்கம் என்ன ஒண்ணு நடக்கணுமோ அதை வந்து 8 times திங்க் பண்ணி பழகணும். திங்க் பண்ணாம நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் நடந்துராது. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயமும் நம்ம கவனிச்சுதான் நடக்குது, அதுவாலாம் நடக்காது. அதுவா நடக்கும் பாத்துக்கலாம், எதுவுமே நடக்காது. அப்ப நம்ம கவனிச்சாதான் நடக்கும். அப்ப நம்ம கவனிக்கிறதுக்கு நம்மளோட அந்த ஃபோக்கஸ் வந்து அல்ட்ரா ஃபோக்கஸா இருக்கணும்னா அதுவும் நீங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள டீப்பரா போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த அட்ராக்ஷன் இருக்கும். சோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்குள்ளேயே டிராவல் பண்றது. இப்ப என்ன ஆகும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை பாதிக்காது. நீங்க என்ன நினைச்சு நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ அது நடக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து இந்த 8 ஸ்டெப்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா எரரை பிரேக் பண்றது. இதுல என்ன புரிஞ்சது என்ன புரியல, எனக்கு புரிஞ்சது அப்படிங்கிறவங்க வேணா ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் புரியலங்கிறவங்க உங்க கொஸ்டின் கேளுங்க. மேடம், நம்மளுடைய மனசை வந்து வேற ஒரு காரியத்துல போக்கஸ் பண்ணும்போது மற்றதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூட நமக்கு பெருசுப்படுத்துறது இல்லைங்கிற புரியுது. பட் அப்படியே ப்ராப்ளம் வந்தா கூட அதை நம்ம வந்து இந்த லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது அன்னோட்டிஸ்டா கொண்டு போகணுங்கிறது ரைட்டு. அது வந்து ஒரு விதத்துல பாசிட்டிவ் தான். நாங்க என்ன நினைக்கிறேன், இதை விட பெட்டர் என்ன பண்ண முடியும், அதாவது அந்த இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தொடர்ந்து பல இடத்துல வரும்பொழுது, ஏன்னா நம்ம அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வரும்பொழுது எல்லாம் சேர்ந்து ஒரு அமுக்கிற மாதிரி நம்ம இருக்கும். ஏன்னா நம்ம மேல அவ்வளவு வச்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவு என்ன சொல்ற பேட பத்தி வச்சுட்டு இருக்கிறோம், ஷோல்டர்ல வச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றா இறக்கு, ஒரு பக்கம் ஃபைனான்ஸ், ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய தாட்டு, நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், கடந்த கால வாழ்க்கை, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம உதரும் பொழுது ஒன்னோட ஒண்ணு எல்லாம் பின்னிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்குது. ஆனா வழிகள் வந்து இது ஈஸியா இருக்கு. அதுவும் நம்மளுடைய வே வந்து நம்ம செட்டில் பண்றோம். அதுவும் நம்மளுடைய பாதையில எங்கேயாவது கல் இருந்தா தள்ளி விட்டு அதை இல்லை ஒதுங்குறோம், அல்லது கல்லை தள்ளி விட்டு போற மாதிரி நம்ம போறோம். அதை பார்த்து வந்து நல்லா இருக்குதுங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. எனக்கு அது வந்து உண்மையில நல்லது. ஓகே, சோ நீங்க சொல்ற கரெக்ட் தான். சிரமமா இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும் போது நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது இப்ப இது உங்களோட ப்ரொடக்டிவான வாழ்க்கைக்கான ஃபார்முலா தான் இப்ப இது.
இப்ப நான் இது வரைக்கும் வந்துட்டேன். சுமேரா சொல்ற மாதிரி நான் எல்லாம் கடந்து வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் அமைதியா இருக்கேன். என்னை சுத்தியுமே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கோல் வச்சிருக்கேன், இதெல்லாம் நடக்கணும்னு. இப்ப அந்த கோலுக்குள்ள வந்தவங்களுக்கு அது எப்படி அடைய போறோங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையா மைண்ட்ல அப்படியே, ஏன்னா இப்ப உங்க மைண்ட் டைம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சிருந்திருப்பீங்க, அவன் இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ எதுவுமே இருக்காது, ரொம்ப நிறைய நேரம் இருக்கும் உங்க மைண்டு. அப்ப என்ன ஆகும், ஓகே இனி ஸ்லோவா வந்து இனி நான் இந்த கோல் வச்சிருக்கேன், இதுக்கு வந்து இந்த ஸ்டெப் பண்ண போறேன். இப்ப நீங்க குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, இது பண்ணா இப்படி நடக்கும் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லையா? உங்க நேரத்தை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும் போது கோல் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பலனா இருக்கும். இல்லாதவங்களா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோவா, இதுக்கு எனக்கு சொல்யூஷன் இல்லை, இல்லாதவங்களுக்கு வந்து கோல் கிரியேட் பண்றதுக்கு மற்ற ஸ்டெப்ஸ்ல இருந்து வரணும். இப்ப நீங்க ரிட்டையர்டு, நான் நிறைய வேலை செஞ்சு முடிச்சிட்டேன் போதும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போய் முடியவே கூடாதுங்கிறத நம்ம மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இங்க ரிட்டையர்மெண்ட் வந்து மைண்டுக்கு கிடையாது. அப்ப என்னன்னா நம்ம என்ன வேலை செஞ்சு வந்தோமோ, ஒரு 60 வருஷமா நம்ம ஒரு வேலை செஞ்சு வந்துட்டோம், அதுல பிடிச்ச விஷயங்கள் இருக்கான்னு பாக்கணும். இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு புதுசா உருவாக்கணும்னாலும் நம்ம அனுபவத்துக்கும் நம்ம வயசுக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். புதுசா தான் நீங்க வெளியே போய் பாத்தீங்கன்னா எல்லாம் சேமா ஒரே மாதிரிதான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு மளிகை கடை, ஒரு பார்மசி, இல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு, இல்ல வந்து ஒரு டீ ஷாப், பேக்கரி, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா புதுசா உருவாக்கலாம். எனக்கு தேவை வந்து அந்த புதுசுங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா, நீங்க நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க, இன்னைக்கு என்னெல்லாம் புதுசு புதுசா உருவாயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே கம்ஃபர்ட் பண்ணும் இல்லையா மக்களுக்கு. இப்ப வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஜொமேட்டோ இருக்கு, ஐ மீன் பிளிங்கிட் இருக்கு, எனக்கு போய் கடைக்கு வாங்கினதுக்கு எனக்கு பிடிக்காது, பிளிங்கிட்ட கிளிக் பண்ணி நான் ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு வீட்டுக்கு வந்தது. இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? இதுக்கு என்ன நான் பண்ணலாம்? ஒரு மக்கள் ஹாப்பியா வாழணும்னா அதுக்கு சர்வீஸ் நிறைய பேர் நிறைய மாதிரி பண்றாங்க. இப்ப எங்கெல்லாம் சிரமத்துக்குள்ளாகிறாங்க, கிச்சன்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு ஒர்க்கிங் விமன் வந்து சிரமத்துக்கு உள்ளாகிறாங்கன்னா நான் போயிட்டு அதை மாத்துவேன். நான் என்ன பண்ணுவேன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா நீட்டா கிளீன் பண்ணி அதை பொடியா கட் பண்ணி அதை பேக் பண்ணி வெறும் சின்ன வெங்காயத்தை மாத்திரம் நான் தமிழ்நாடு ஃபுல்லாத்துக்கும் நான் வந்து இம்போர்ட் பண்ண போறேன், ஐ மீன் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன், இல்ல ஏதோ ஒரு விதத்துல சேல்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு பிராண்டா பண்ணி நான் பண்ண முடியுமா? இதே ஒரு 8 ஸ்டெப்ஸ் திங்க் பண்ணி பாக்குறது. எதுக்கு இதை திங்க் பண்ணி பாக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு கோல் இல்லாம நம்மனால நகர முடியாது. சோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னாதான் மனசு வந்து ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அதே சமயத்துல இந்த 8 ஸ்டெப்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து எங்கேயுமே ப்ராப்ளம் வராது. ஒரு 60 வயசுல நீங்க எங்க நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம், 60 வயசுல ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இல்லையா? சோ அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணும். அது வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம், அது நமக்கான இடமே கிடையாது. அப்ப நமக்கான இடம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றோம், 4 பேர் நம்ம கூட கனெக்டடா இருக்காங்க, கூப்பிட்டு பேசுறோம், ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்மளோட திங்கிங்கை நம்ம மாத்தணும். மேம் ஒரு டவுட்டுங்க. இப்ப கோல்ங்கிறது ஒரு கோல் மட்டும் தான் இருக்கணுங்களாங்க? இப்ப 2 கோல் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான சப் கேட்டகரிஸ் 8 ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு கோலுக்கும் 8 ஸ்டெப்ஸ் தேவைப்படுங்களா? எத்தனை கோல் வேணும்னு வச்சுக்கோங்க நீங்க, அது ஒவ்வொன்றையும் டீப்பரா திங்க் பண்ணி பாருங்க அப்படியே. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம். ஹாய், சொல்லுங்க மேம். நீங்க சொல்ற மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் மேம். நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு செகண்ட் டேயோ தேர்ட் டேயோ பேசியிருக்கேன் மேம். இப்ப எனக்கு 2 இஷ்யூ இருக்கு மேம். ஒண்ணு வந்து நான் அந்த மாதிரி எனக்கு நீட் பேஸ்டு நிறைய திங்க் பண்ணும் போது எனக்கே தெரியாம நான் ரொம்ப தூங்குறேன் மேம். இவ்ளோ ஸ்லீப்பிங்லாம் நான் கிடையாது. எனக்கு காலையில தூக்கம் வருது, மத்தியானம் தூக்கம் வருது, ராத்திரி தூக்கம் வருது. எனக்கு என்னமோ அந்த ஸ்லீப்பிங் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு இது இருக்கு மேம். மைண்ட் அமைதியா இருக்கு, என் மைண்டுக்குள்ள எதுவுமே ஓடல. அதையும் நான் ஏதாவது சிந்திக்கிறேனா, நான் வேற ஏதாவது யோசிக்கிறேனா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு எதுவுமே இல்ல. நான் ரொம்ப காமா இருக்கேன், ஹாப்பியா தான் இருக்கேன். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்ல. பட் ஆனா எனக்கு என்னன்னா ரொம்ப அவ்வளோ ஸ்லீப் வருது மேம். அது ஏன்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண வரல. ஆனா நான் டீப் ஸ்லீப்புக்கும் போல. நல்லா நான் ரொம்ப டீப் ஸ்லீப் பண்ணிருக்கேனா அப்படின்னு பார்த்தா நைட்டு மட்டும்தான் நான் டீப் ஸ்லீப் பண்றேன். ஆஃப்டர் 1 o'clock மாதிரி தான் நான் டீப் ஸ்லீப் பண்றேன். நான் ஒரு 5 o'clock மாதிரி எந்திரிக்கிற ஒரு ஆளு. ஆனா என்னால எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. காலையில சீக்கிரம் என்னால எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு 7 o'clock வரைக்கும் தூங்குனாதான் எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வருது. ஒரு 7:30க்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரெஷ்னஸ் வருது. எனக்கு என்ன இதனால எனக்கு ஒரு 3 days
இது எனக்கு ப்ராப்ளமா தெரியல. ஆனா ஏன் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமா இருக்கு. ஏன் நான் இவ்வளவு தூங்குறேன், இதனால எனக்கு என் பாடிக்குள்ள என்ன சேஞ்ச் ஆகுது, எதனால இவ்வளவு தூக்கம் வருது எனக்கு. நான் வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் கொஞ்சம் ஆஃப் ஸ்லீப்ல தான் இருக்கேன். மத்தியானம் பாப்பா, எனக்கு ஒரு 2 வயசு பாப்பா இருக்கா, அவளை தூங்க வைக்கும் போதும் நான் தூங்குறேன். ஆனா நான் டீப் ஸ்லீப் போல, கான்சியஸா தான் படுத்திருக்கேன். அவ பெறல்றது, அவ என் மேல தொடுறது எல்லாமே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் ஏன் தூங்குறேன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு பிரிஸ்கா என்னால இருக்க முடியல எனக்கு. ஆனா எனக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்ல, எந்த விதமான யோசனைக்குள்ளயும் நான் போல. எனக்கு என்ன தேவைங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்னெல்லாம் நெக்ஸ்ட் நடக்கும். இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் தான். டால்ஸ் மேக் பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கின்னஸ் பண்ணிருக்கேன், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கேன், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கான கோல்ஸ் எல்லாம் இருக்கு. பாப்பா கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ஃபர்தரா நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றதுனால இது கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருக்கேன், இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா ஏன் எனக்கு இந்த இது இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ரீசன். உங்க பேருங்க? சந்திரிகா மேம். சந்திரிகா, ஓகே, தேங்க்யூ சந்திரிகா. மியூட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேம். இன்னொரு விஷயம் மேம், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்ம வந்து கோல் பேஸ்ட்ல போகணும், நமக்கு என்ன தேவைன்னு பாக்கணும்னா, என்னால இப்ப வந்து கோல் பேஸ்டா என்னால ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவ பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா, அவ கூட நான் எல்லா டைமும் இருக்கணும். அவ ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் என்னால அந்த கோல் பேஸ்டா ஒர்க் பண்ண முடியும். எனக்கு சப்போர்ட்டுக்கு வீட்டுல பாப்பாவை டேக் கேர் பண்றது கூட யாரும் இல்லை, நானும் எங்க வீட்டுக்கார் மட்டும்தான். அவர் ஆஃபீஸ் போயிடுவாரு. ஸோ நான் தான் ஃபுல் டைம் அவளை டேக் கேர் பண்ணணும். ஸோ இப்ப நான் அதை வந்து இப்போதைக்கு நான் அதை ப்ரொடெக்ட் பண்றதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் வேண்டாம், போஸ்ட்போன் பண்றோம், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னு நான் யோசிக்கிறேன்ல, அதனால எனக்கு அப்படி இருக்கா? ஓகே, தேங்க்யூ சந்திரிகா. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன், நீங்க மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ சந்திரிகா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்க போறாங்க. ஏன்னா இதுல 2 கேள்வி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ 3 நாளா நல்லா தூங்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இதுக்கு பதில் தெரியணும். இது ஏன் நடக்குது, இப்படி நடக்கிறதுனால எனக்குள்ள என்ன நடக்குது, இதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. இதுதான் இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நம்மளோட எல்லாத்தோட ஒரு விஷயத்த எப்படி மத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நேத்து செஷனுக்கும் இன்னைக்கு செஷனுக்கும் காமனா இந்த கேள்விக்கு ஒரு பதில் எல்லாத்துக்கும் இருக்கு. இங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் வித்தியாசம்தான். எல்லாத்துக்கும் நீங்க ஜெனரலைஸே பண்ண முடியாது. எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இதுதான் உங்க பிரச்சனைன்னு யாருக்குமே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இமோஷன்ஸ் வந்து வேற. இப்ப இவங்க கேட்ட கேள்வி மறுபடியும் சொல்றேன். நான் வந்து இந்த 3 நாளா ரொம்ப தூங்குறேன், ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இதனால ஏதாவது பாடியில மாற்றம் வரலாம். இப்ப இதை நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நீங்க இதை யார்கிட்ட கேட்பீங்க? இப்ப சப்போஸ் நான் இல்ல, வேற யார்கிட்ட கேட்பீங்க? நீங்க யார்கிட்ட கேட்பீங்கன்னா மேபி ஹாஸ்பிட்டல்ல கேட்கலாம். ஹாஸ்பிட்டல்ல கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க யாரு, இப்ப நம்ம யாருக்குமே யாருமே உதவ முடியாது, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தான் உதவிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஃபீல் பண்ணுங்க. நமக்கு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேள்வியை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒருத்தவங்க முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல பலன் யாருக்கு அப்படின்னா, அந்த கேள்வியை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வராங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு தான் பலனா இருக்கும். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி வருது, நான் ஏன் தூங்குறேன்? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் நாம தான் கொடுக்கணும். நான் ஏன் தூங்குறேன்னா, நான் ஆண்டர்பிரனரா இருக்கேன், ஆல்ரெடி சில டால்ஸ் இது ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், குழந்தையும் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை எனக்கு ரொம்ப நேரம் நல்லா தூங்குனாதான் நான் அடுத்த கட்டத்துல போயிட்டு ஒரு 2 வயசு ஆகுற வரைக்கும் நான் குழந்தை கூட நிறைய நேரம் இருந்துட்டு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலயுமே 2வது கேள்விக்கு இதுல பதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உருவாச்சுன்னா இதுக்கெல்லாம் பதில்னு நீங்க காமனா கேட்கவே முடியாது. இதே மாதிரியே நான் 10 பேரை நான் பார்த்து இருந்திருக்கலாம். ஆனாலும் இப்ப நான் ஒரு பதில்னு சொல்லி நான் என்ன உங்களுக்கு கொடுக்க போறேன், இப்ப நீங்க நல்லா ஃபீல் பண்ணும். இதுதான் மார்க்கெட், ஓகே, இதுதான் ப்ராடக்ட், இதுதான் சர்வீஸ், இப்படிதான் ஒண்ணு உருவாயிருக்கு. ஓகேங்களா, நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா இதை 10 பேர் சொல்லும் போது அந்த இடத்துல ஒண்ணு உருவாக்குவாங்க. அது ஒரு ப்ராடக்ட். யாருக்கெல்லாம் தூக்கம் அதிகமா இருக்கோ இதை யூஸ் பண்ணுங்க சரியாகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதுக்கு பதிலும் இருக்காது, அதுக்கான இது இருக்காது. ஆனா அந்த இடத்துல ஒண்ணு கிரியேட் பண்ணி உங்களுக்குள்ள பிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு இது நடந்துட்டு இருக்காமா, இந்த மாதிரி எதையுமே உங்களுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது, எதையுமே உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அப்ப இப்ப நான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சது தப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள ஒண்ணு தோணும், ஏன் இப்படி நடக்குது, இந்த ஏன் இப்படி நடக்குதுன்னும் போது நமக்கு நம்ம பதில் கொடுக்க கத்துக்கணும்.
பதில் கொடுக்கணும். ஏன் இப்படி நடக்குதுன்னா, எங்கிட்ட 2 வயசு குழந்தை இருக்கு, அந்த என்னோட தொழிலும் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து இன்னும் ஆர்கனைஸ் பண்றதுக்காக நான் நல்லா தூங்குறேன். ஏன்னா நீங்க அர்த்தத்தை கொண்டு போய் கொடுக்க, வெளியில இருந்து ஒரு அர்த்தத்தை நீங்க வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் நம்ம டேமேஜ் ஆகும், எரர்க்குள்ள போயிருவோம். ஓகேங்களா? சோ இது ஒரு பதில். 2வது, இப்ப சிந்திக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம லிமிட் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன்னா நேரம், நமக்கான நேரத்தை நம்ம தான். ஒருத்தர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் யோசிப்பேன், எப்படி இப்ப அவர் ஒரு ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, எங்க போய் லோன் வாங்கலாம், இப்போ ஒரு 20 lakhs to 50 lakhs ஒரு லோன் வேணும்னா சரி இங்க அப்ளை பண்ணலாமா இப்படி யோசிப்பேன். இனிமே யோசிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, நம்ம வேற மாதிரி யோசிக்கலாம். இப்போ கிளைண்ட் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கினா இவ்வளவு எனக்கு அமௌண்ட் வரும், சரி இந்த மாதிரி கிளைண்ட் வந்தாலும் எனக்கு இந்த அமௌண்ட் வரும் இல்லையா, சோ எனக்கு இப்போ 20 lakhs தேவைப்படுது, நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் அதிகமா சேல்ஸ் பண்ணி நான் வந்துரும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்ப நான் லோன் பக்கமே போறதில்லை அப்படின்னு சொன்னாரு. சோ சிந்திக்கிறதுங்கிறது ஆயிடுச்சு, நம்ம தான் சிந்திக்க போறோம். அப்போ நம்ம ஏன் லிமிட் பண்றோம், நம்மளுக்கு வேற மாதிரி யோசிச்சு பார்க்கலாமான்னு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2 வயசு வரைக்கும் நான் வீட்டுலதான் இருக்க போறேன். ஓகே, இப்ப நீங்க சிந்திக்கிறீங்க, இது உங்க சிந்தனை. இப்ப கொஞ்சம் உள்ள போயிட்டு, ஓகே இப்ப 2 வயசு வரைக்கும் பாப்பா கூட இருக்கணும், அதே சமயத்துல என்கிட்ட பிசினஸும் இருக்கு. ஓகே, யாராவது ஒருத்தங்களை நான் கூடயே உதவிக்கும் வச்சுட்டு நான் வந்து என்னோட பிசினஸையும் அந்த இடத்துல பார்த்துட்டு என் குழந்தையும் பார்த்துட்டு இல்ல இன்னும் வேற மாதிரி ஏதாவது சிந்திக்க முடியுமான்றதை நீங்க செக் பண்ணும். ஏன்னா நீங்க சிந்திச்சதுக்கு அப்புறம் அதுக்காக எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், ஃபார்ம் ஆகும். சோ நீங்க சிந்திக்கும் போது உங்களுக்கு மேக்சிமம் ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி சிந்திச்சிடணும். உங்களுக்கு எது நல்லா இருக்கு, குழந்தை கூட நல்லா இருக்குன்னா ஓகே ஃபைன், குழந்தை கூட 2 வருஷம் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஹாப்பியா அதை முடிவு பண்ணிக்கணும். ஆனா எங்கேயாவது டவுட் வந்து போகும்போது நீங்க மறுபடியும் மாத்தி சிந்திக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வச்சு நீங்க நகர்த்தினீங்கன்னா அது எல்லாமே ஃபார்ம் ஆயிடும். இது எந்த அளவுக்கு புரிதல் கொடுக்குதுங்கிறத சொல்லுங்க. நான் என்ன பண்றேனோ அதை வந்து நான் முதல்ல சந்தோஷமா எடுத்துக்கணும். இப்ப நான் குழந்தையோட இருக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து நான் அதை ரொம்ப ஹாப்பியாவே எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் தாட்டுக்கு போகாம. சப்போஸ் ஏதாவது தாட் வந்தது அப்படின்னா அதை நான் எப்படி எடுத்துட்டு போறேன், நான் எப்படி என்ன ஹாப்பியா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கணும். பிசினஸ்க்கு நீங்க சொன்னீங்களே, சோ அசிஸ்டன்ட் வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க மேம். என்கிட்ட 30 பேர் வேலை பார்த்தாங்க மேம் ஒரு டைம்ல. டே நைட் நான் வேலை பார்த்திருக்கேன், நைட்டு ஃபுல்லா கூட முடிச்சு வேலை பார்த்திருக்கேன். ஏன்னா எனக்கு பாப்பா வந்து 17 இயர்ஸ்க்கு அப்புறம் பிறந்தா. அதனால வந்து ஒரு 15 வருஷம் நான் இந்த பிசினஸ்ல இருக்கேன். எனக்கு 30 பேர் வேலை பார்த்திருக்காங்க. இப்பயும் என்கிட்ட பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா என்னோட ப்ரொடக்ஷன் வந்து இப்ப ஸ்டாப் ஆயிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ரொட்டேஷனுக்கான ஃபண்டு எல்லாமே எனக்கு இப்ப இவளோட இதுல எல்லாமே எனக்கு பிளாக் ஆயிருச்சு. திடீர்னு நிறைய ஸ்டாப் பண்ணிட்டோம். சேல்ஸ், ஆர்டர் எடுத்தது, அந்த மாதிரி எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. எனக்கு இவதான் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நிறைய ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணோம் அந்த டைம்ல. உங்களுக்கு புரியும் எப்படி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வரும்போது நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா எதை நம்ம இம்பார்ட்டன்டா எடுத்துப்போம். அப்ப அந்த குழந்தையதான் இம்பார்ட்டன்டா எடுத்துட்டு நான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி எல்லாமே ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். ஃபண்ட், அட்வான்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். சோ வந்து இந்த 2 இயர்ஸா நான் பெரிய ஆர்டர்னு எதுவுமே எடுக்கல. சும்மா என்னால இப்ப இருக்கிறதுல என்னால மேனேஜ் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப இன்னும் இருக்கு, எனக்கு திரும்ப அதேபடியே நான் வந்து ஒரு பெரிய இது வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா எனக்கு இப்ப இவளோட சப்போர்ட் சிஸ்டம்னு பார்த்தா யார்கிட்டயுமே இவளை ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியே இல்ல. இவ கொஞ்சம் கிராங்கியா இருக்கா. இவளுக்கு ஈடு கொடுத்து நம்ம ஓடுற மாதிரி வீட்டுல எல்லாருமே 70+. சோ நானிய ஹையர் பண்ணா அவங்க வந்து குழந்தைய நல்லா பாத்துக்க மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு எங்க மாமனார் மாமியாரும் சொல்றாங்க. சோ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குதான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். ஸோ இவ ஒரு ஸ்கூல் போட்டோம், ஒரு பிளே ஸ்கூல் எல்கேஜி மாதிரி போன அப்புறம் நம்ம ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் சந்திரிகா, பெரிய ஒரு பிசினஸ் உமன் நீங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய க்ரோ ஆவீங்க, நல்லா இருக்கும் உங்க லைஃப். தேங்க்யூ. ஸோ இப்போ இன்னொரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். நீங்க எந்த கான்செப்ட்குள்ளேயும் போயிட்டு எதையுமே யோசிச்சிடாதீங்க. எல்லாருமே உங்களுக்கு நிறைய தோணும். இப்ப இவங்க எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு நிறைய தோணும். அந்த தோன்றதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எது தோணுச்சுனாலும் இப்பவுமே ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பாக்கணும். இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு ரொம்ப ப்ரையாரிட்டிங்கிறது வேற. அது வந்தோடனே நான் வந்து
சந்தோஷமா இருக்கேன், ஓகே. ஆனா ஸ்ட்ரெஸ் மறுபடியும் எனக்கு பினான்சியலாவும் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் தாட் பேட்டர்ன்ஸ் மறுபடியும் மாத்தணும். நம்மளோட நிம்மதி பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்மளோட காம்னஸ் பில்டு பண்ணிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் அழகா உங்க கைக்கு வந்து சேரும். இப்ப நீங்க குழந்தைய விட்டுட்டு போனா, இப்ப நிறைய வீடியோ பாப்பீங்க, ஒரு நாளை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க குழந்தைய. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்க மனசு நிம்மதியா இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அழகான பீப்புள் தான் கிடைப்பாங்க. அப்ப டவுட் வருது எனக்கு, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, யாரையா வச்சு ஏதாவது ஆயிருமானா ஃபர்ஸ்ட் அந்த டவுட்டை தான் நம்ம சரி பண்ணிக்கணும். நம்மளுக்குள்ள வந்து கான்பிடன்ஸ் வரணும். எனக்கு தெரியும் என் குழந்தை யார் பார்த்தாலும் அது அழகாதான் வளரும். வச்சுட்டீங்க, ஒருத்தங்க இருக்காங்க பேபி கேர் எடுக்கிறதுக்குன்னு இருக்காங்க, ஒரு 2 மாசம் கழிச்சு தெரிய வருது அவங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துலயும் உங்க தாட்டு தான், நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்களா, உடனே டிஸ்டர்ப் ஆகுறீங்க, உடனே வந்து மறுபடியும் எனக்கு தெரியும் இது எல்லாமே நல்லதான் மாத்தி கொண்டு போகும். ஏன்னா அந்த சென்ஸ் வேலை செய்யும். நம்மளுக்கு என்ன அங்க நடக்குது, என்ன உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட ஆள் மனசுக்கு ஒரு உணர்வா வந்துகிட்டே இருக்கும். அப்ப உண்மைங்கிறது நம்மளுக்கு ஃபீல் ஆயிடும். நீங்க தாட்டுங்கிறது உங்களோட மேலோட்டமான மூளையில நடக்கக்கூடிய உலகம் உருவாக்குனதுக்கு அப்புறம், அதாவது உலகம் வந்து மொழின்னு ஒண்ணு உருவாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது. அது வந்து நம்மளோட மேலோட்டமான மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா உண்மை நிலையை அறியவே விடாது. உண்மை நிலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை அறியவே விடாது. அதைக்குள்ள உங்களை கொண்டே போகாது. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள வர சில விஷயத்துக்கு போராடிட்டே வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். இப்ப நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்னங்கிற ஃபீல வந்து நேச்சுரலா தெரியும். ஒரு டாக் இருக்கு, அதோட பப்பி கீழே விழுந்துருச்சு, அது எப்படி ஃபீல் பண்ணுது பாருங்களேன், வந்து யார்ட்டையா கூப்பிட்டு எழுப்பி விட சொல்லுது. சோ இந்த ஃபீல் நமக்கு அதிகம். ஆனா ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ள போயே கனெக்ட் ஆயிக்க மாட்டேங்கிறோம். அது ஸ்ட்ரெஸ்லயே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்க கண்ட்ரோலுக்கு மாற்றும் போது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயம் நடக்கும். நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் வந்தா அதுக்காக ஒண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த அச்சீவ்மெண்டோட 10 அச்சீவ்மெண்ட் சேரணும், அப்பதான் ஹாப்பினஸ். ஸோ அதுக்கு உங்களோட அந்த காம்னஸ் மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மாத்திரம் ஒரு கொஸ்டின் கேளுங்க. மேடம் ராஜ்குமாருங்க, கோயம்புத்தூர்ல இருந்துங்க. மேடம் இப்போ ஆக்சுவலா நீங்க கேன்சர் பேஷண்ட்வே கியூர் பண்ணிருக்கீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐ பவர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டியூ டு ஏஜ்னால கொஞ்சம் அப்படியே ரெடியூஸ் ஆகுதுங்க. அதுக்கு வந்து ஐ செக் பண்ணி எல்லாம் ஸ்பெக்ஸ் போடுறது, சர்ஜரி பண்றது, இந்த கேட்ராக்ட் இது பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. பட் அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்க நான் ஆக்சுவலா அது வேண்டாம், நம்மளோட ஐ வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் ஆப்ரேட் பண்ண வேண்டியது இல்லை, எந்த ஸ்பெக்ஸ் எதுவும் போட வேண்டியது இல்லை, நம்மளே இல்லை ரெடி பண்ணிடுவோம், நமக்கே கான்பிடென்ட் இருக்கோ ஆயிரும்ன்ற ஒரு இது இருக்கு எனக்கு. இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வந்து அப்படி இருக்கு. பட் இப்ப இது வரைக்கும் அந்த மாதிரி டிராவல் பண்றேன். பட் இனி வந்து எப்படி சொல்றதுன்னா 100% பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கறதுக்கு நான் வர்றேன். ஓகே ஓகேங்க, கண்டிப்பா இது தெளிவா சொல்லிட்டீங்க. ஐ பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம ஸ்ட்ரெஸ் சொன்னோம் இல்லையா, சின்ன வயசுலயே மொபைல் பார்க்காத கண்ணு கெட்டு போயிரும். இந்த கண்ணு கெட்டு போயிருங்கிறத ஒரு கிட்டத்தட்ட 10 விதமான சூழல்கள்ல உள்வாங்கும் போது நீங்க போய் பார்க்கும்போது அந்த கண்ணு கெட்டிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் காம் ஆயிட்டு எங்கெல்லாம் நம்ம பாக்குறோமோ அந்த இடத்துல நம்மளே ஒரு ஃபீல், பரவாயில்லையே எனக்கு விஷன் நல்லா இருக்கு, தெளிவா தெரியுதே. அங்க தெரியலனாலும் நீங்க சொல்ற மொழியை தானே மூளை உள்வாங்குது. ஸோ நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்க தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ அப்போ நல்லா தெரியுது, எனக்கு நல்ல ஃபீல் கிடைக்குதுன்றத அடிக்கடி காலையில இருந்து நைட் வரைக்கும் நிறைய இடத்துல கொண்டு வரணும். அப்புறம் காலையிலயும் நைட்டு உட்காந்து நீங்க டீப்பா அந்த மெடிடேட் பண்ணும்போது அதை டீப்பா பண்ணும். எப்படின்னா அது உங்களுக்குள்ள அப்படியே ஆழமா போயிட்டு அந்த அமைதி நிலையில இருக்கும் போது உடல்ல சில விஷயங்கள் நேச்சுரலா உங்களுக்கு கனெக்ட் ஆயிக்கும். அப்புறம் ஒரே ஒரு ஃபீல், அந்த ஃபீல் தான் இப்ப நம்மளுக்கு பயங்கள் பதட்டங்கள் எல்லாமே நெகட்டிவ் ஃபீலை கொடுத்துரும். உங்களை அறியாமையே அதை நெகட்டிவா ப்ரோக்ராம் பண்ணி அதே மாதிரி நடக்கும். அது இல்லை நான் நிம்மதியா இருக்கங்கும் போது ஃபீல் என்ன ஃபீல், எதை பார்த்தாலும் எனக்கு நல்லா தெரியுது, என் ஐஸ் வந்து நல்ல ஒரு பவரோட இப்போ பார்வை திறன் சார்ந்தும் சரி இல்ல ஹெல்த் வைஸும் ஐயோட ஹெல்த் இருக்குல்லையே அது வைஸும் நான் நல்லா இருக்கேன்றத நீங்க உங்களுக்குள்ள எடுத்துட்டு போகும்போது கொஞ்ச நாள்லயே நீங்க பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க, சூப்பர். நீங்க கேட்டது மத்தவங்களுக்கு உதவியா இருந்திருக்கும். தேங்க்யூ மேம். சொல்லுங்க.
நான் டெய்லர் மேம். ஆக்சுவலி எனக்கு கிட்ட பார்வை இருக்குங்க மேம். நேத்து தான் போய் ஃபிக்ஸ் பாயிண்ட் பண்ணேன். அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரொம்ப உத்து பாக்குறப்பமா மூளை நரம்பு வந்து பாதிக்கும். அதனால நீங்க கிட்ட பார்வைன்றப்ப நீங்க இப்ப இருந்தே கண்ணாடி போட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் மூளைக்கு ரிலாக்ஸா இருக்கும், உங்களுக்கும் அது அதிகமாகாத இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படிங்க? உங்களுக்கே புரியுது, நம்ம செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஒரு கருத்தை சொல்லும் போதுதாங்க அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து சேல்ஸ் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம அதை சொல்லி அதை உங்களுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து அவங்க சக்சஸ் பண்றதுதான் எல்லா விதமான மார்க்கெட்டிங்குமே. இப்ப நீங்க அதை குறையாம பார்க்க கூடாதுன்னா வழி கிடையாது. மனுஷன் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்த உருவாக்கி வச்சுட்டோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம அங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரியான பிராக்டிஸ்லயே நம்மள நல்லா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே தான். இல்லைன்னா தப்பாவும் எடுத்துக்க வேணாம். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள போகாம மேபி உங்களுக்கு உதவிக்காக நீங்க அந்த ஸ்பெக்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்காம நீங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுங்க. எனக்கு நல்ல விஷன் இருக்கு, எதா இருந்தாலும் நான் தெளிவா பாக்குறேங்கிறது பிராக்டிஸா கொண்டு வாங்க. இப்ப நான் ஆக்சுவலா ஐக்குனே சில பிராக்டிஸ் வச்சிருக்கோம். மேபி முடிஞ்சா நான் இன்னைக்கு குரூப்ல ஷேர் பண்ற ஒரு புக் இருக்கு எங்கள்கிட்ட. அதை பிராக்டிஸ் எடுத்துக்கங்க, அப்புறம் எல்லாம் மாறிடும். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். மேம் ஆக்சுவலி நான் நேத்திக்கு ஆனியன் உரிக்கும் போது நான் நினைச்சிட்டு இருந்தேன், இத கூட ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது, இது ஒரு சின்ன விஷயம் தான், இது எல்லாருக்குமே காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நமக்கே காம்ப்ளிகேட்டடா இருக்கும்போது இத ஒரு பிசினஸா நம்ம உரிச்சு ஒரு பேக் பண்ணி சீல் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நைட் அதை உரிச்சு வைக்கும்போது அந்த தாட் எனக்கு வந்தது. பட் இன்னைக்கு நீங்க வந்து அதையவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க. சோ எனக்கு தெரியல, நான் என்னோட தாட் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. இது இவ்வளவுதான். நம்ம ஒரு குட்டி குட்டியா சர்வீஸ் கொடுக்கணும் மக்களுக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு அவங்க நல்லா ஃபீல் பண்ணணும். நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், அவங்க வாங்கி டக்குன்னு சாம்பார் வச்சுட்டாங்க, அவங்களை உடனே நினைப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்றது. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொன்னது எனக்கே நல்லா இருக்கு. ஏன்னா நானும் அதை ரிலேட்டட்ல சொன்னதுனால எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் உமாதேவி மேடம். சொல்லுங்க உமாதேவி. நான் ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூல இருக்கேன், உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் மேடம். நான் வந்து 2014 ஹியூஜ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன், எக்ஸ்போர்ட் கம்பெனி. எனக்கு ஹெல்த் இஷ்யூவெல்லாம் என்னால் பண்ண முடியல. இப்போ நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இதாக பண்ணலாமா அப்படிங்கிறது என்னோட ஐடியா ஒன்று இருக்கு. ஏன்னா அதில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. அவங்களோட டைப் வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் குரூப்பா இது பண்ணலாமாங்கிறது என்னோட ஐடியா. அதான் இது பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் எல்லாரும் நிம்மதி ஆயிடணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைக்க போறோம். இதுல பிசினஸ்னா என்னன்னா, நான் ஒரு பொறுமையா வந்து ஒருத்தங்களை ஃபீல் பண்றேன், அவங்களுக்கு வேணுங்கிறத நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஜென்ரலா பேசும்போது ஒரு ப்ரொஃபஷனல்னா ப்ரொஃபஷனல் தான். அவங்க வந்து அவங்கள்ட்ட தான் நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கணும். எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு செய்ய முடியாது. ஆனாலும் நீங்க ப்ரொஃபஷனல் கண்டுபிடிக்கிறது ஈஸியே கிடையாது. இப்போ ஒரு லீகல் இஷ்யூஸ் நீங்க எல்லாத்தையும் போய் மீட் பண்ண முடியுமா? எல்லாரும் சொல்றாங்க நான் லீகல் அட்வைசர்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்குன்னு ஒருத்தங்க தான் டெடிகேட் பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கைய. பாத்தீங்கன்னா போய் சொன்னாலும் 2 நிமிஷத்துல இதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அழகா கொடுப்பாங்க. இல்ல நீங்க வேற ஒரு ப்ரொஃபஷனல் மீட் பண்றீங்க, நல்லா இருக்கும். நீங்க அவங்க வந்து உண்மையாலுமே ஸ்கில்டா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்னால யாருமே ஸ்கில்டா இல்ல. இப்ப நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ஒரு சர்வீஸ் வேணும், இப்ப எங்க ஆபீஸ்க்கே வேணும். நான் ஒருத்தர் பார்த்தா 10 பேரை நான் மீட் பண்ணா அதுல 9 பேருமே அரைகுறையா வேலை பண்றாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இப்ப எல்லாரும் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துல ஆழமா போகணும். நான் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்த தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா அந்த பர்டிகுலர் ஃபோக்கஸ் அதுல மாத்திரம் நான் சர்வீஸ் பண்ணுவேன். சார்ஜஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை, எவ்வளவு வேணாலும் யார் வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். ஆனா அதுக்கான சர்வீஸ் கொடுக்கணும் இல்லையா, அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதைய வந்து நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு கிரியேட் பண்ணி ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியா கொண்டு வந்து அந்த நம்பிக்கை வரணும். நான் பிடிச்ச ஒரு வேலையை பண்றேன், அது உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப வேணும். அது கம்மியா இருக்கு. யாரோ சொன்னாங்க நான் இதை உருவாக்குனேன் அப்படிங்கறதா எனக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேங்க. நீங்க அடுத்தது அதான் பிளான் எங்களுக்கு.
சரிங்க மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ராக்டிஸ். இப்போ இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து சொல்லும் போது உங்களோட ஃபிங்கர் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஃபிங்கரோட நெக் சைட்ஸ் கவனிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பிரீத்திங் மாத்திரம் கவனிக்கிறீங்க. இப்போ அந்த பிரீத்திங் கவனிக்கும் போது ஸ்லோவா உங்களோட ரைட் நாஸ்ட்ரல் லெஃப்ட் நாஸ்ட்ரல் அப்படியே தனித்தனியா போய் ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறீங்க. ரைட் நாஸ்ட்ரலோட ரைட் சைட் லெஃப்ட் சைடு அதோட மேல கீழே அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா கவனிச்சு பாக்குறீங்க. அப்படியே ஸ்லோவா உங்களோட கவனம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. நீங்க எங்க கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் கவனிக்க முடியுது. அப்படியே லெஃப்ட் நாஸ்ட்ரலோட அதாவது வலது மூக்குத்துளை இடது மூக்குத்துளை அந்த மூக்குத்துளை கவனிக்கிறீங்க. அதுல மேல கீழே வலது இடது அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கவனிச்சு பார்த்துட்டு அப்படியே பிரீத்திங்ல கவனத்தை கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நிறைய டைமென்ஷன் இருக்கும். எல்லாத்தையுமே கவனிச்சு நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மாத்திரம் எடுத்து நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா இடத்துலயுமே எங்கேயாவது ஒரு ஹாப்பியான சில விஷயங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை அடிக்கடி ஃபீல் பண்ணுன்றது இப்ப தெரியுது. இப்ப அப்படியே உங்களோட வலது கையை மட்டும் கவனிக்கிறீங்க. வலது கையோட லாஸ்ட் ஃபிங்கரை கவனிச்சு அந்த ஃபிங்கரோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதோட மேல கீழே உள்ள வெளியில அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா கவனிச்சு பாக்குறீங்க. அதே மாதிரி நீங்களே அடுத்தடுத்த ஃபிங்கர்ஸை கவனிச்சு அதோட எல்லா சைட்ஸையும் ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. இப்போ நீங்க நினைச்சு ஒரு இடத்த கவனிக்கும் போது கவனிக்க முடியுது. நீங்க மறுபடியும் பிரீத்திங்ல வைக்கும் போது உங்களோட கவனம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்த அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு ஃபீல் வருது. எந்த ஒரு சூழ்நிலைக்குமே நிறைய பக்கங்கள் இருக்கும். அதுல நமக்கு பிடிச்ச பக்கத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் ஹாப்பியா இருக்கிறது இப்போ ஃபீல் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்களோட லெஃப்ட் ஹேண்டையும் கவனிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்டோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் அதே மாதிரி பல சைட்ஸ்ல கவனிச்சு பாக்குறீங்க. இப்ப அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க.
உங்ககிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை கவனிக்கும் போது நல்லாவே தெரியுது, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போகுது. அதே மாதிரி வெளியில இருக்கவங்களையும் கவனிக்கும் போது ரொம்ப இயல்பா மனசு அதுல இருக்க நல்லதை மாத்திரம் பாக்குது. உங்களுக்குள்ள அது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றீங்க. எதுல இருக்கிறதுலயும் நல்லதை இயல்பா கவனிச்சிட முடியுது. நீங்க பேசும்போதுமே வார்த்தைகள் உங்களை ஒரு கட்டத்துல மகிழ்ச்சி படுத்துற மாதிரியோ மத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துற மாதிரியோ மட்டும்தான் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளியில வரது அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. அப்படியே ரைட் லெக் மாத்திரம் கவனிக்கிறீங்க. ரைட் லெக்கோட ஹோலா ரைட் லெஃப்ட் அதோட மேல கீழே உள் சைடு வெளி சைடு அது எல்லாத்தையும் அப்படியே கவனிச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. எது ஒன்றையுமே முழுமையா பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய டைமென்ஷன்ஸும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஒன்று ஸ்ட்ராங்கா உருவாக்குது. இப்போ நல்லா ஃபீல் பண்றீங்க. உங்களோட லைஃபை கவனிக்கும் போது நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச நிகழ்வுகளை மனசுல ஓட விடுறதுங்கிறது இப்போ உங்களோட இயல்பா மாறி இருக்கு. அப்படி உங்க வாழ்க்கையோட அடுத்த 5 வருஷத்துல அழகா ஃபீல் பண்ணி பார்க்க முடியுது. அதுல என்னெல்லாம் பாசிட்டிவா நடக்க போகுதுங்கிறத இப்போ ஒரு 8 ஸ்டெப்ஸ்ல கவனிச்சு பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும், இது 8 ஸ்டெப்ஸ்ல 8th ஸ்டெப் வரைக்கும் என்னென்ன நடக்கும்ன்றது அப்படியே ஒன்னொன்னா உருவாக்கி பாக்குறீங்க. இங்க கவனிக்கும் போதே அதுக்குள்ள இருக்க ஒவ்வொன்றுமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹாப்பினஸோட சேர்ந்து மோட்டிவேஷனே கொடுக்கறது அப்படி கவனிச்சு பாக்குறீங்க. உங்களால முடியுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அப்படியே லெஃப்ட் லெக் கவனிச்சு லெக்கோட ஒவ்வொரு சைடையும் அப்படி கவனிச்சு பாக்குறீங்க. இப்போ இது எல்லாமே கவனம் தான் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம கவனிச்சாதான் அதுக்கு ஒரு எனர்ஜியே உருவாகும். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒவ்வொன்றுமே நமக்கு வேணுங்கிற சில விஷயத்தை மட்டும்தான் கவனிக்கணும். அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. பிரீத்திங் அப்படியே உங்களோட அப்டமன் வரைக்கும் ஃபீல் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே கவனிச்சு அதுக்குள்ளேயே இருக்க ட்ரை பண்றீங்க. அதாவது மூச்சு காற்று உள்ள போகும்போது உங்களோட அப்டமன் உங்களோட வயிற்று பகுதியில ஒரு சின்ன மாற்றம் மேலையும் கீழையும் போற அந்த ஃபீலிங்கோட அதை மாத்திரம் கவனிச்சு அதுக்குள்ளேயே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கீங்க. ஸ்லோவா பிரீத் இன் நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க.
அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு காம் ஸ்டேட்ல இருக்க ட்ரை பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. இந்த ப்ராக்டிஸ் எப்படி இருந்ததுன்றத ஷேர் பண்ணுங்க. ஸோ அன்மியூட் பண்ணிட்டு இந்த 8 ஸ்டெப்ஸ் உண்மையாலுமே மைண்ட்ல கொண்டு வர முடியுதா? அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்றதை யாராவது வச்சு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் பேசாதவங்க யாராவது ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ்ல வந்து ஒரு 8 ஸ்டெப்ஸ் உங்க லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத திங்க் பண்ண சொன்னோம் இல்லையா? அதைய எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுது? சொல்லுங்க ராஜ்குமார், நீங்க சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க மேடம், அந்த கொண்டு வர முடியுங்கிறதுக்கு வந்து நான் அந்த எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த லைஃப்ல டிராவல் பண்ற போது நான் இப்போ வந்து அட் பிரசன்ட் இருக்கிற லைஃப மறந்துட்டு அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி நான் லைவ்ல போற மாதிரி ஃபீல் பண்றேன். நான் இப்ப நான் ஆக்சுவலா ஒரு லக்ஸுரி கார் ஒன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கார்ல வந்து நான் டிராவல் பண்ற மாதிரி எப்பவுமே இது வரைக்கும் இது பண்றேன். பட் இந்த மாதிரி பண்ணும்போது இப்ப லைவ்ல அந்த கார்ல உட்காந்து நான் டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். ஓகே, சூப்பர். சோ அது என்னன்னா, அது இனி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நான் திங்க் பண்ணேன்னா, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற டிரைவரை போட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஒரு இது போட்டு எனக்குன்னு ஒரு டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணி அவர் யூனிஃபார்மா இருக்கணும், என்னோட கார் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரா இருக்கணும், இப்படிங்கிற மாதிரிலாம் டிசைன் பண்ணி நான் என்ன காரு என்ன கலரு எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி ஏன்னா இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி ஃபீல் பண்ணி அது அப்படியே இப்போ நான் இப்போ கார்ல டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். கரெக்ட்டுங்களா மேடம்? கரெக்ட்ங்க, சூப்பர். சோ மேடம், அப்புறம் எனக்கு இன்னொரு क्वेश्चन, இதுக்கப்புறம் இன்னொரு டவுட். எனக்கு அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஃபீல் பண்றேன். பட் அதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எனக்கு ஏற்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஆசை வந்துருச்சுன்னா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றதுதான். இப்போ நீங்க டியூலிங்கோ மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு விஷயம். அதுல போனீங்கன்னா அது எவ்ரிடே 5 minutes 10 minutes அது கொடுக்கும். ஒரு 10 நாள்ல கத்துக்கலாம். எந்த மாதிரி கேக்குறீங்க நீங்க? பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்தி வந்து மஸ்டா இருக்குங்க. அத ஹிந்தி வந்து மஸ்ட்டுங்க. அதுக்காக நான் இது பண்றேன். பட் நான் என்னன்னா யூஸ்வலா இதெல்லாம் போய் சென்டர் எல்லாம் போய் படிக்காம இந்த ஹிந்தி மூவிஸ், இந்த ஹிந்தி ரிலேட்டட் சாங்ஸ் இந்த மாதிரி கேட்டனா கொஞ்சம் ஷார்ட்டா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஐடியாலஜி. ப்ராப்பரா டைம் கிடைக்கலனாலும் ஜஸ்ட் ப்ராப்பரா போய் இல்ல கிராமர்லாம் இது பண்ணாட்டியும் ஜஸ்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம மூவி பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் கேட்கலாம். அதுல இருக்கிற வேர்டை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணோம்னா எனக்கு ஈஸியா புரிஞ்சிரும் அப்படிங்கிற இதுக்கு தாட்ல இருக்கு. அதுக்காக தான் உங்களோட ஏதாவது டெக்னிக்ஸ் இருந்தா சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இது வந்து மைண்ட் டைமை வந்து மேக்ஸிமம் நம்மளோட கோலுக்காக பயன்படுத்திடணும். ஒரு கோல் வந்து நான் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படிங்கும்போது ஹிந்தியை வந்து நீங்க எப்பவுமே செல்ஃப் ஸ்டடி தான். இன்னொருத்தங்கள்ட்ட போய் கத்துக்கிறதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது. எல்லாருக்குமே சொல்றேன். ஸோ செல்ஃபா நம்மளோட கவனத்தை கொண்டு போய் வச்சு அதுக்கான சில சாஃப்ட்வேர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது மனசுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க மைண்டுக்குள்ள இதுக்கு கொடுக்குற கவனத்துக்கு தகுந்த மாதிரி அது சீக்கிரமா நம்ம கத்துக்குவோம். நம்ம அதைய சிந்திச்சு பார்த்துட்டே இருப்போம், ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹிந்தியில யாருக்கூடையாவது கான்வர்சேஷன் பண்ண எப்படி இருக்கும்ன்றதை யோசிப்போம். அந்த வேர்ட்ஸை திரும்ப திரும்ப மைண்ட்ல சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடா கத்துக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். ஓகே, எனிவே தேங்க்யூ
ஸோ மச். ஸோ வேற யாராவது இந்த 8 ஸ்டெப்ஸ் ரொம்ப நல்லா கவனிச்சு பார்த்துங்கிற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 8th டே முடிச்சிட்டோம். நாளைக்கு 9th டே. நாளைக்கு அப்புறம் ஃப்ரைடே வந்து இல்லை, அதுக்கப்புறம் மண்டே அடுத்தது ஃபைனல் செஷன். சொல்லுங்க மேம். இந்த டிக்ஷனரின்னு ஒன்று நேற்று சொன்னீங்கல்ல மேம், இந்த டிசீஸ்க்கு நான் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அது ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஐ ரிலேட்டட்ல எனக்கு ஷேர் பண்றோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டே தான் அடுத்த செஷன். அதுக்கப்புறம் வந்து February 28, March 1 and 2 வந்து ஒரு லைவ் ஈவெண்ட் இருக்கு. சப்போஸ் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேடம் நான் ஃபீல் பண்ணி சொன்னது கரெக்டா இருக்குங்களா? இல்ல நான் ஃபீல் பண்ணி சொன்னது 100% கரெக்ட் தான மேடம்? கரெக்ட். ஸோ இதே மாதிரியே நம்ம ஓகேங்க மேம். நானும் ஷேர் பண்ணலாம் வாங்க மேம் அந்த 8 ஸ்டெப்ஸ். ஸோ நான் வந்து இது பண்ணதுங்க மேம். நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டா எழுந்துக்கிறேன். ஸோ என்னுடைய அந்த ஒரு ஹவுஸ் ஒரு ஒய்ஃபுக்கான வந்து வீட்டுக்கான எல்லா விஷயத்தையும் நான் ஈஸியா முடிச்சுட்டு அண்ட் நான் வந்து என்னோட பேஷன் வந்து ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்லயும் இருக்குங்க மேம். ஸோ அதற்கான புக்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் படிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரியே வந்து எனக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து நான் எடுத்து ஹேண்டில் பண்றேன். அதற்கான எனர்ஜி வந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா வந்து நான் ஒரு ட்ரஸ்ட்ல வந்து சேவகன் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்ல இருக்கேங்க மேம். ஸோ அதற்கான ஒரு ஃபண்ட் ரைசிங் அங்க வந்து வாலண்டியரிங் பண்றதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் நேத்துமே யோசிச்சேன். இந்த 2 நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுல நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ் என்னால வந்து ஒரு வருமானத்தையும் கிரியேட் பண்ண முடியுது. அந்த ஃபீல்டு வந்து நான் இன்னும் ஒரு 2-3 சாய்ஸஸ் வச்சிருக்கேன். பட் அது என்னங்கிறது இப்ப தெரியலனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அது தெரிஞ்சு நான் வந்து இன்கமும் நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு ஐ எம் செல்ஃப் டிபெண்டன்ட் அப்படின்னு இந்த மாதிரி நான் ஸ்டெப்ஸ்ல யோசிச்சு பார்த்தேங்க மேம். ஸோ ரொம்ப வந்து பாடிக்கு வந்து ஒரு தனி எனர்ஜியை கொடுக்கறத வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்க மேம். ஓகேங்க, தேங்க்யூங்க. ஸோ மறுபடியும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, சொல்லுங்க, ஏதாவது சொல்லணுமா ராகவி? எஸ் மேம். மேம் நீங்க மெடிடேட் நாங்க சோலோவா மெடிடேட் பண்ணும்போது இப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்து வர மாட்டேங்குது மேம். ஆனா நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு பார்ட்ஸும் ஃபீல் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு ஆள் நிலைமைக்கு சப்போஸ் ஒரு சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு தூக்க நிலைமைக்கு கூட போயிருது மேம். நீங்க சொல்றது வந்து அவ்வளோ காமா உள்ள போகுது. பட் நான் ஒரு சோலோவா வந்து மெடிடேட் பண்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு உள்ள தாட்ஸ் வந்து அவ்வளோ உள்ள போக மாதிரி எனக்கு தெரியல மேம். ரொம்ப காமா ஃபீல் பண்றது வந்து அப்ப தெரியல. நீங்க சொல்லும் போதுதான் ரொம்ப பொறுமையா ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. பட் அது ஸ்லோவா கொஞ்ச நாட்கள் கழிச்சு நம்மளே அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த இது பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணும்போது கையில ஒரு மாதிரி வெயிட்டா இருக்க மாதிரி இருக்குது. என்ன ரீசன்?